ஹரே கிருஷ்ணா. வணக்கம் அனைவரையும் மீண்டும் இஸ்கான் சேலம் சார்பில் வரவேற்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு கிருஷ்ணருடைய கதைகளா பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீலா பிரபுபாதர், தெய்வ திருவாசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதர், இஸ்கானின் ஸ்தாபக ஆச்சாரியர் கருணையோடு இந்த புத்தகத்தை நமக்கு வழங்கியிருக்கார். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டத்தின் சுருக்கம், கிருஷ்ணருடைய 90 லீலைகள் இந்த புத்தகத்துல அடங்கியிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம 31வது கதை கோபியரின் பாடல்கள், தி சாங்ஸ் ஆஃப் தி கோபிஸ் அப்படிங்கிற சாப்டர் நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒவ்வொரு அத்தியாயமும் பார்ப்போம். அதுல இருந்து நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், நடைமுறையில நம்ம எதை பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற சில விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அதனுடைய தொடர்புல இன்னைக்கு ஒரு மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாரம் அத்தியாயத்துக்கு உள்ள போய் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுடைய வந்தனைகளை தெரிவிச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகய சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிருபாதம் அஹம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமிநிதி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவேன் கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्य देशतारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. So lockdown, happy holidays. So 50 participant program beginningல usually doesn't happen. So இந்த மாதிரி லாக்டவுன் நிறைய இருந்ததுன்னா நம்ம கிருஷ்ண பக்திக்கு எவ்வளவு உகந்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா தெரியல, பார்க்கலாம். So maybe we will discuss in today's subject matter. Lockdown. We are all locked up with mobile phones. Mobile phones ஆல நம்ம locked up ஆயிருக்கோம். ஸோ இதுல லாக்டவுன் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ எனிவே இன்னைக்கு சில விஷயங்களை பார்க்கலாம். ஸோ சாங்ஸ் ஆஃப் த கோபிஸ், கோபி கீதம் சொல்லி இந்த அத்தியாயத்துல ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். பேசிக்கா நம்ம கடந்த 3 வாரமா பாத்தீங்க அப்படின்னா ராசலீலை அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். கிருஷ்ணரும் கோபியர்களும் நடனமான ஒரு அற்புதமான திவ்யமான ஒரு லீலை, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த 2 சாப்டரும் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் தான் வருது. மொத்தம் 5 சாப்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம். அதுல இருந்து நான் ஏற்கனவே சொன்னேன், மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ யாருக்கு மொபைல் அடிக்ஷன் அதிகமா இருக்கோ மொபைல் கையில வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்களால ஒரு விஷயத்து மேல கவனம் செலுத்த முடியாது, மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ குறைந்தபட்சம் அடுத்த 1 மணி நேரத்துக்காச்சு மொபைல் அடிக்ஷனை விடணும் விரும்புறவங்க மொபைல் அப்ளிகேஷனை மாத்தாம தொடர்ந்து பாருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன நோட். போன வாரம் இல்லாம அதுக்கு முந்தின வாரம் ஜக்கி வாசுதேவ் பத்தி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஜக்கி பத்தி எப்படி அவர் யசோதா கிருஷ்ணருடைய உறவை கொச்சப்படுத்தி பேசினார், அதுக்கு பதிலடி கொடுத்திருந்தோம் நம்மளுடைய உபன்யாசத்துல. ஸோ கிட்டத்தட்ட 1000 பேர் மேல அதை பார்த்துருக்காங்க, நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க, சில விமர்சனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் நம்மளுடைய விளக்கங்களை கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு சிலர் கேட்டாங்க, என்ன சார் ஒரே ஒரு வீடியோல தான் இப்படி பேசிட்டார், எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்றாரு அப்படின்னு சொன்னா. நீங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த லீலா அப்படிங்கிற ப்ரோக்ராம் இதுதான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோ பேசியிருக்கார்.
ஆனா அந்த மொத்த வீடியோ கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்க யூடியூப் சேனல்ல இருக்கு. அது மொத்தமே கேட்டா கூட கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிருஷ்ணருடைய கதைகள் சொல்றாரு, அதுக்கு விளக்கங்கள் சொல்றாரு. 90% வெறும் உளறல் தான். எந்த ஒரு சாஸ்திரத்தின் அடிப்படையுமே கிடையாது. எந்த ஒரு ஆச்சாரியர்கள் சொல்லல, எந்த ஒரு சாஸ்திரம் சொல்லல. ஸோ எனிவே 2 சாப்டர்ஸ் 2 கிளாஸஸ்க்கு முன்னால கிளாஸ் இத விஞ்ஞான ரீதியா பார்த்து எப்படி அவர் நிறைய விஷயத்த மக்களுக்கு தவறான வழிகாட்டுதல் கொடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு அஃப்கோர்ஸ் அந்த கிளாஸுக்கு டாபிக் வந்து டைட்டில் வந்து அயோகி cannot understand யசோதா and கிருஷ்ணா. அயோகி யசோதாவையும் கிருஷ்ணரையும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னொரு எத்தனையோ விஷயம் அவரே தெளிவா சொல்றேன். நான் பகவத்கீதை படிக்க வேண்டாம். ரீடிங் பகவத்கீதா ஜக்கி அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். பகவத்கீதை படிக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா படிச்சோம் அப்படின்னா நம்மளாலேயே நிறைய விஷயங்கள் உணர முடியாம போயிடுமா. அதனாலதான் அவர் வந்து எதையுமே படிக்கிறது கிடையாது, எல்லாத்தையுமே உணர்ந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதி ஈஷா யோக மையத்துல வித்துட்டு இருக்காரு. வித்துக்கிட்டு எல்லாத்தையும் படிக்க சொல்றாரு எல்லாரையும். சோ இது முட்டாள்தனமா இல்லையா? சோ புத்தகங்களை படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி புத்தகத்தை எழுதுறவர் அவர் நம்ம வந்து பின்தொடர்ந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் முட்டாள்தனமா. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், எத்தனையோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல மக்களுக்கு எல்லாம் பல பிரச்சனை, பேராசை, காமம், பொறாமை, மன ஏக்கம், மன அழுத்தம், பண கஷ்டம், அந்த கஷ்டம், ஏகப்பட்ட கஷ்டங்கள் மக்களுக்கு. ஸோ மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு 2 நிமிஷம் வீடியோ, ஒரு 4 நிமிஷம் வீடியோ, யாராவது எப்படி என்னுடைய கஷ்டத்தை ஷார்ட்கட்ல உடனே தீக்குறாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் பல விதத்துல மக்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதா லெக்சர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருக்க விரும்பல. மக்கள் உண்மையான சந்தோஷத்தை அடையறதுக்கான நேர்மையான வழியை நம்ம காட்டிட்டு இருக்கோம். மகிழ்ச்சியான வழிமுறை, மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உண்மையான சந்தோஷத்தை காட்டாம இவங்க எல்லாம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப இருக்கிற பிரச்சனையை உள்ளபடி சொல்லாம பிரச்சனையை ரொம்ப கம்மியா சொல்லி அதுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாங்க. இது வெரி டேஞ்சரஸ் ஆக்சுவலா. இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், ஒரு 50 அடியில 100 அடி ஆழம் குழி ஒண்ணு தோண்டப்பட்டிருக்கு. அது ஒருத்தருக்கு தெரியும். அவர் வந்து அங்க 100 அடிலாம் கிடையாது சார், 2 அடி தான் ஆழம், நீங்க தாராளமா போங்க அப்படின்னு சொன்னாரு வச்சுக்கோங்களேன். அவர் உற்சாகம் கொடுக்குறாரு, ஆனா பிரச்சனையை தெளிவா சொல்லல, தீர்வையும் தெளிவா சொல்லல, ஆனா உற்சாகத்தை மட்டும் கொடுக்குறாரு. சோ என்ன பிரயோஜனம்? ஆச்சாரியர்கள், சாஸ்திரங்கள், வேதங்கள், உபநிஷத்துகளுடைய அடிப்படையில நம்ம மக்களுக்கு தீர்வு சொன்னோம் அப்படின்னா அது அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள். அது யாரு சொன்னாலும் அது அங்கீகரிக்கும், நாங்க தான் சொல்றது. எனவே சப்ஜெக்ட் மேட்டர் டீடைலா பேசியிருந்தோம். சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனையை சுருக்கி தீர்வை ரொம்ப எளிமையா கொடுக்குற மாதிரி உற்சாகம், நல்ல வேர்ட் ஜெக்னரி, வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி மக்களை ஏமாத்துறாங்க. இது மோர் டேஞ்சரஸ். நீங்க இதுக்கு தீர்வே சொல்லாம இருக்கிறது பெட்டர். பிரச்சனையை உள்ளபடி சொல்லாம பிரச்சனையை கம்மியாக்கி, சோ அவர் உற்சாகமா நடந்து போற மாதிரி தெரியும். சோ நான் அந்த உபன்யாசத்தை கேட்டேன், பயமே இல்லாம நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். பட் இறுதி தீர்வு என்ன? குழியில விழ போறாரு, ரொம்ப உற்சாகமா போய் விழ போறாரு. சோ அது வெற்றியா? கிடையாது. சோ உண்மையான லட்சியம்னா என்ன, வெற்றி என்ன, வழிமுறைன்னா என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்த்திருந்தோம். சோ இதுதான் பிரச்சனை. போலி டாக்டருடைய உதாரணத்தை நம்ம பார்த்திருந்தோம். ஒரு போலி டாக்டருக்கும் நேர்மையான டாக்டருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, டாக்டர் இல்லாதவன் வந்து டாக்டரே கிடையாது சொல்லியிருக்கான். ஆனா போலி டாக்டர் தான் டாக்டர் இல்ல சொல்றது கஷ்டம். ஏன்? ஒரே மாதிரி இருப்பாங்க, அதே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதே ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், நிறைய படிச்சிருப்பாங்க, எம்பிபிஎஸ்ல மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரியும், நிறைய மாத்திரைகள் தெரியும், ஊசி போட தெரியும், மேபி சர்ஜரி பண்ண கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க போலி டாக்டர். சரியான வழியில படிக்கல, சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அதாவது சின்ன ஒரு வைத்தியத்துக்கும் ரொம்ப டேஞ்சரஸான ஹை கெமிக்கல்ஸ் கொடுத்து மக்கள் குணமடைகிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணலாமே தவிர அது டேஞ்சரஸ். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ சொல்லலாம், எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்திருக்காங்களே சார், நிறைய உதவி செய்யறாரு, நல்ல இது செய்யறாரு, அது செய்யறாரு. ஓகே, சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வேற ஒரு உபன்யாசத்துல நம்ம பார்த்திருக்கோம். இதே கிருஷ்ணலீலா சீரியஸ்ல மக்கள் தொண்டே மகேசன் தொண்டா அப்படிங்கிற ஒரு சாப்டரையும் தெளிவா நம்ம விளக்கியிருக்கோம். ஸோ நீங்க அதையும் பார்க்கலாம். மேலும் விவரங்களுக்கு ஏன் பேசுறோம் திரும்ப சில கேள்விகள் கேட்கப்பட்டது, ஸோ அதுக்கு பதில் சொல்றோம். ஓகே, பேக் டு டுடே சப்ஜெக்ட். ஹரே கிருஷ்ணா. ஸோ கோபியர்கள், இந்த ராச நடனம் இன்னும் ஆரம்பிக்கப்படல. ஸோ அடுத்த அத்தியாயத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த லீலையை கிருஷ்ணர் புரிய போறார். ஆனா அந்த அத்தியாயத்துக்கு முன்னாடியே
அது தொடர்பான 4 அத்தியாயங்கள் லீலைகள் நடக்கிறது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். கடந்த 3 வாரம் நம்மளுடைய வகுப்புல எத்தனையோ நூற்றுக்கணக்கான சாஸ்திரத்தின் கோட்பாடுகள், லாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷன்ஸ், நம்ம நியாயப்படியான விளக்கங்கள், எல்லா வேதங்களின் கூற்றுகள், ஆச்சாரியர்களின் விளக்கங்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். எப்படி கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் உள்ள உறவானது இருக்கிறதுலேயே மிக உயர்ந்த திவ்யமான தூய்மையான ஒரு உறவு, ஒரு லீலைகள் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். யாரு கிருஷ்ணர், கோபியர்கள்னா யாரு, நாம யாரு, காமம்னா என்ன, பொதுவா பௌதிக மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறையில இந்த விஷயங்களை கேட்காதவங்க இந்த கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் உள்ள உறவு முறையை கொச்சப்படுத்தி இதுவும் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினுக்கு உள்ள உறவோட ஒப்பிட்டு பேசுறத பார்த்திருக்கோம். ஸோ ஏன் அவங்களால சரியா புரிஞ்சுக்க முடியல, எப்படி சரியா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தகுதி தேவை, இந்த விஷயங்களை பேசுறதுக்கு என்ன தகுதி தேவை, சாஸ்திரத்தை ஒருவேளை படிச்சா கூட பாத்தீங்க அப்படின்னா சில இடத்துல கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் உள்ள உறவு முறைகள் சாதாரண ஒரு பௌதிக உறவு முறைகள் மாதிரி தென்படலாம். சில சமயம் காமம் அப்படிங்கிற வார்த்தைகளையுமே சாஸ்திர போடப்பட்டிருக்கு. ஏன் அப்படி போடப்பட்டிருக்கு, உண்மையான வார்த்தை காமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அந்த கிருஷ்ணருடைய அந்த அந்தரங்க லீலைகளுக்கு என்ன அர்த்தம், ஸோ அததான் நம்ம கடந்த 2 அத்தியாயமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த 2 கிளாஸஸ், அடுத்த ஃப்ரைடே, அதுக்கு அடுத்த ஃப்ரைடே, 2 ஃப்ரைடேவும் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இதை பார்க்க போறோம். இன்னும் ஏகப்பட்ட எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. ஆச்சாரியர்கள் நீங்க லாக்டவுன் டைம் தயவு செய்து ஸ்ரீமத் பாகவதம் அல்லது கிருஷ்ணமும் அல்லது ரெண்டுமே 10th சாப்டர்ல 10th கேண்டோல இந்த சாப்டர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே நம்ம அடுத்த 2 கிளாஸஸ் நம்ம அதை பார்க்கலாம். பட் இப்போ லாக்டவுன் ஆரம்பிக்கிறது, நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால நம்ம இந்த வாரம் ஒரு மோட்டிவேஷனா கிடையாது, மெடிடேஷன் எடுத்துக்கலாம். பட் கிருஷ்ண கான்சியஸ் சொல்யூஷன் கொடுக்கணும். அதுதான் பாயிண்ட். கிருஷ்ண கான்சியஸ் சொல்யூஷன் கொடுக்குற மோட்டிவேஷன் இஸ் ஆல் யூஸ்லெஸ். ஸோ இப்போ கோபியர்கள் கிருஷ்ணர் மேல எவ்வளோ அடிக்ஷன், எவ்வளோ ஒரு பற்று வச்சிருந்தாங்களோ, அட்டாச்மெண்ட் இல்ல அடிக்ஷன்னா எப்படி சொல்றது, தமிழ்ல ஏதாவது வார்த்தை அடிக்ஷனுக்கு, ஸோ எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல பைத்தியமா இருந்தாங்களோ, நம்ம இந்த உலகத்துல மக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எது மேல பைத்தியமா இருக்காங்க, மொபைல் போன் மேல அடிக்ஷனா இருக்காங்க. அடிக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பல விஷயத்துல, பட் இன்னைக்கு மொபைல் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமா போயிடுது. ஸ்மார்ட் போன் அல்லது வீடியோ கேம்ஸ், டிவி, பிளேயிங் கார்ட்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களுக்கு நம்மளுடைய அடிக்ஷன்ஸ் நம்ம these addictions. So கிருஷ்ணர் கோபியர்களுக்கு கிருஷ்ணர் மேல இருக்கிற அடிக்ஷன், நம்மளுக்கு மொபைல் போன் மேல இருக்கு. ஸோ இந்த அடிக்ஷனை எப்படி மாத்துறது இந்த லாக்டவுன்ல? ஸோ இது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், லாக்டவுன்ல ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி. ஸோ அந்த நல்ல அடிக்ஷன் இஸ் குட், கெட்ட அடிக்ஷன், நிறைய கெட்ட அடிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த அடிக்ஷன்ல இருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு விஷயம் நல்லது கெட்டது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் மொபைல்ல எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு, பட் இருந்தாலும் ஒரு அடிப்படை ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு நல்லது ஒண்ணு கெட்டது எதன் அடிப்படையில சொல்லுவோம் அப்படின்னா அதனுடைய யூஸை பொறுத்து ஹோல்சம் அண்டர்ஸ்டாண்டிங், ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சவங்களுக்கு தான், அந்த லட்சியத்தை புரிஞ்சவங்களுக்கு தான் எது தேவை எது தேவையில்லை, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ வாழ்க்கையின் லட்சியம் மிருகங்களை மாதிரி அனுபவிக்கிறது அப்படிங்கறத நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் புரியாம போயிடும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸ், அந்த ஞாயிற்றுக்கிழமை சத்சங்க நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதுல வாட் இஸ் த கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப், மனித வாழ்க்கையின் லட்சியம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவா பேசியிருக்கோம். ஸோ அதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறது என்ன, மனுஷனா எப்படி உண்மையான சந்தோஷம், உண்மையான லட்சியம் என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நான் யார், கடவுள் யார், எனக்கு அவருக்கு என்ன தொடர்பு, இந்த உலகத்துல நான் ஏன் வந்திருக்கேன், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கா இல்லையா, எப்படி உண்மையான சந்தோஷத்தை அடையிறது, தர்மம்னா என்ன அதர்மம்னா என்ன, தர்மத்துல எப்படி வாழ்வது, கெட்ட விஷயங்களை எப்படி விடுவது, இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு
இதனுடைய அடிப்படையில நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொள்வதுதான் மனுஷ வாழ்க்கையின் லட்சியம். அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது. ஸோ மனுஷ வாழ்க்கையின் லட்சியம் மனுஷனா எப்படி சந்தோஷமா இருக்கிறது. ஒரு மிருகத்தனமான சந்தோஷத்தை தேடாம மனுஷனா சந்தோஷத்தை தேடணும். ஸோ தட் இஸ் த ரியல் கோல் ஆஃப் லைஃப். ஸோ அந்த வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்கு தான் வந்து நம்ம அதனுடைய பேசிஸ்ல தான் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு மியூசிக் கிளாஸுக்கு போறாரு வச்சுக்கோங்க, பியானோ அல்லது கிட்டார் அல்லது வீணா கிளாஸுக்கு போறாரு வச்சுக்கோங்க. ஸோ அவர் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட் டீச்சர் கிட்ட போறாரு. அதனால அவர் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 பே பண்றாரு. ஸோ அந்த டீச்சர் வீட்டுக்கு போயிட்டு கத்துக்கிறாரு 1 to 1. ஏன்னா ரொம்ப பணக்காரர், ஸோ நிறைய செலவு பண்ணி கத்துக்கிறதுக்கு போறாரு. அங்க போயிட்டு வீணையை பத்தி கத்துக்காம இந்த வீடை எப்படி நீங்க கட்டினீங்க, இந்த இந்த கண்ணாடி நல்லா இருக்கு, எங்க இருந்து வாங்குனீங்க, உங்க வீட்டுல உங்களுடைய உறவினர்கள் எத்தனை பேரு, இந்த மாதிரி மற்ற விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? வீணை கிளாஸுக்கு போங்க, நீ வீணையை கத்துக்கோ. அதை கத்துக்கிட்டு அப்புறம் உனக்கு அதிகமான கெப்பாசிட்டி இருந்தா நிறைய கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மொபைல் போன்ல எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வருது, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, ஆயிரக்கணக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நம்மளுக்கு உதவிகரமா இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில எல்லா நோட்டிபிகேஷன்ஸ், எல்லா ஃபேஸ்புக் போஸ்ட், எல்லா அப்டேட்ஸ், எத்தனையோ விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். பட் இதுல வாழ்க்கையின் லட்சியத்தை கோட்டை விட்டுறோம். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ சிஸ்டமேட்டிக்கா நான் ஏற்கனவே சொன்னேன் எத்தனையோ அடிக்ஷன்ஸ் இன்னைக்கு. டிவி, சீரியல்ஸ், சினிமாஸ், ஐபிஎல், 2020 ஐபிஎல் கேம்ஸ் ஃபார்ச்சுனேட்லி முடிஞ்சிருச்சு, முடிக்கப்பட்டது. அல்லது தேவையில்லாத விளையாட்டுகள், போர்னோகிராஃபி, ஆபாச படங்கள், செல்ஃபி, நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு, வாட் எவர் இட் இஸ். பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எத்தனையோ அடிக்ஷன்ஸ். ஸோ இந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்து எப்படி நம்ம விடுபடுவது, இந்த அடிக்ஷன்ஸ்னால என்ன பிரச்சனை, அந்த அடிக்ஷன்ஸ் எப்படி, அந்த விஷயங்களுக்கு நம்ம முதல்ல அடிக்ட் ஆகணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி அடிக்ட் ஆகாம இருக்கிறதுக்கான வழிமுறையை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப நான் மொபைல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட பேச போறேன். இந்த மொபைல் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க மற்ற அடிக்ஷனையுமே வந்து சப்ஸ்டிடியூட்டா அந்த வார்த்தைக்கு மறு வார்த்தையா போட்டு நீங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலா இந்த சோசியல் மீடியாஸ் இல்லது கேட்ஜெட்ஸ், தொழில்நுட்பங்கள், இதனுடைய வளர்ச்சிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். எத்தனையோ விஞ்ஞானிகள் ரொம்ப அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வி அப்ரிஷியேட், நாங்கள் பாராட்டுறோம். மறுபடியும் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள் எத்தனை வாழ்க்கையின் உண்மையான லட்சியத்துக்கு எவ்வளவு உதவுது, எவ்வளோ உதவாம போகிறது மட்டும் இல்லாம எவ்வளவு நம்மள அந்த லட்சியத்தை அடையாம தடுக்கிறது அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இது ரெண்டும் நம்ம பார்த்தோம்னா இப்ப என்ன புரியும் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் மோர். ஸோ அதனால இந்த மொபைல் வேண்டாம் அப்படின்னு சொல்லல நம்ம, பட் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ரீல பிரபுபாதருடைய ஃபார்முலா யுக்த வைராக்கியம் அப்படிங்கிறது தான் ஸ்ரீல பிரபுபாத சாஸ்திரத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். யூட்டிலிட்டி இஸ் த பிரின்சிபல். என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அது கிருஷ்ணருடைய சேவைகளுக்கு நம்ம பயன்படுத்தணும். இப்ப மொபைல் போனை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி என்னுடைய மொபைல் மூலமா தான் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது ஏதோ வந்து ஹிப்போக்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஏதோ வாட் இஸ் திஸ், ஏன்னோ அபத்தமா இல்லையா, மொபைல் போனையே யூஸ் பண்ணி மொபைல் போனை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்கலாம். பட் யூஸ் பண்ண வேண்டாம் கிடையாது, பட் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது அப்படிங்கிறதான் கருத்து. ஸோ மொபைல் போன் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இட் இஸ் அ குட் சர்வன்ட் பட் அ வெரி பேட் மாஸ்டர். ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ஸ், கேட்ஜெட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல சேவகர்கள் ஆனா நல்ல தலைவர்கள் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம மொபைல் போனுக்கு தொண்டன் ஆயிட்டோம், அடிமை ஆயிட்டோம், சேவகன் ஆயிட்டோம் அப்படின்னா அப்போ அது தலைவர், மொபைல் போன் தலைவர் ஆயிடுச்சு, லீடர் ஆயிடுச்சு, நம்மளுக்கு லீடர் ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்மள தப்பான வழியில பயன்படுத்திடும், நம்மளை அடிமையாக்கி நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். அதே நம்ம அதை பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்ம அது கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு நம்ம வந்து செல்போனை நம்மளுடைய சேவகனா பயன்படுத்தணும் அப்படின்னா அப்போ நம்ம கட்டுப்பாட்டுல ஒழுங்கா இருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய கருத்து. ஸோ we will discuss that. ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் எது தேவையோ அதை கிருஷ்ண சேவையில யூஸ் பண்ணார். பட் அல்டிமேட்டா ஓவரால் பிக்சர் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மொபைல் போன்ஸ், இன்டர்நெட், கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் இல்லாத காலத்திலையும் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னு நினைக்கிறேன். பௌதீகமா மட்டும் கிடையாது, ஆன்மீகமாவும் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு இது வந்து என்டையர்லி இட்ஸ் a different டீப் சப்ஜெக்ட், நம்ம பேசுறதுக்கு ஃபுல்லா டைம் இருக்காது. ஸோ இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துமே பாத்தீங்க அப்படின்னா
இன்னைக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் நம்மளுக்கு இல்லை. அதாவது சாப்பிடுற சாப்பாடு விஷயம், குடிக்கிற தண்ணி விஷயம், சுவாசிக்கிற காத்து விஷயம். இன்னைக்கு காத்து கூட நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ஏன் இந்த டெக்னாலஜி வளர்த்து 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 ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் அண்ட் பொல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டிஸ்கஷன் இதுல இருக்கு. ஸோ எனிவே நம்ம இதெல்லாம் இல்லாத காலத்திலயுமே எல்லாரும் இன்னும் நற்குணங்கள் நிறைய மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா நல்ல குணங்களோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிருஷ்ண பக்தி ஜூம் கிளாஸ்ல தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஏன் எல்லார் வீட்லயுமே எல்லார் ஊர்லயுமே சாதுக்கள் இருந்தாங்க. பகவத்கீதை உபன்யாசங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி இன்டர்நெட்டை தான் பயன்படுத்தி கிருஷ்ண பக்திய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி தேவை அன்னைக்கு இல்லை. அது இன்டர்நெட் இல்லாமலே எல்லாரும் நல்லா வாழ்ந்தாங்க. இன்னும் பல மடங்கு அதிகமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் கிராமத்துல இருந்து நகரத்துல இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் இருக்கிற சிச்சுவேஷன் நீங்க பாருங்க. சிட்டி லைஃபே வேண்டாம், எல்லாம் கிராமத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு இந்த கொரோனா பயத்துல எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஏன் அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நோக்கியாக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது, கனெக்டிங் பீப்புள் அப்படின்னு சொல்லி. ஸோ மக்களை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோக்கியாவோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஸோ ஆக்சுவலா உண்மைதான். இட் இஸ் ஆல் திஸ் டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா தூரமா இருக்கிற மக்களை நம்மளோட இணைக்குது, ஆனா கிட்ட இருக்கிற மக்களை நம்ம கிட்ட இருந்து பிரிக்குது. It's connecting people those who are far, but disconnecting people those who are near. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துட்டு இருக்கோம். வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு 4 போன். அவங்க ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ட்ரெயின்ல ஒரு இடத்துல பயணம் செய்துட்டு இருக்கோம் அப்படின்னா யாரும் யாரு கூடயும் பேசுறது கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க சொந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜ் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு லெவல்லையுமே பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல், மென்டல், இன்டெலெக்சுவல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல், அதாவது உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, புத்தி ரீதியாவும் சரி, ஆன்மீக ரீதியாவும் சரி, எல்லா லெவல்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜ். இன்னைக்கு சயின்டிபிக்கா ஏகப்பட்ட ஸ்டடிஸ் இருக்கு, ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்கு. நான் அதெல்லாத்தையும் இப்போ சொல்ல போறது கிடையாது. நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல் டிசீசஸ், மனோவியல் வியாதிகள், மனம் சார்ந்த வியாதிகள் இந்த செல்போன் அடிக்ஷன்னால, இந்த கேட்ஜெட்ஸ் மேல இருக்கிற இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா, ஸோ அதனால வர ஏகப்பட்ட சைக்காலஜிக்கல் டிசீஸ். நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பவர், நம்மளுடைய கவனம் எல்லா இடத்துலயுமே சிதறந்து போயிருக்கு. அதாவது ஒருமுகப்படுத்த முடியல, ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியல. பௌதிகமாவே சொல்றேன், ஆன்மீகம் அதுக்கு அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த படிக்கிறோம், செய்யறோம், ஒரு ப்ராஜெக்ட் செய்யறோம்னா ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வேணும். பட் இந்த மொபைல் போன் மூலமாக எப்படி அந்த அப்ளிகேஷன்ஸ், நோட்டிபிகேஷன்ஸ் ஒன்னொன்னா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திக்கிட்டே இருக்கோம். டிவி சேனல் சரி மாத்திக்கிட்டே இருக்கோம். அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கறதே இல்லாம போகுதான். கான்சென்ட்ரேஷன் பவர் கம்மியாகுதான், மன ஏக்கம் அதிகமாகுதான், பிரெயின் கெப்பாசிட்டி, மூளையுடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா, ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா கம்மியாகுதான். இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லலாம். ஸோ WWW, வாட் இஸ் தி எக்ஸ்பான்ஷன், அப்ரிவேஷன் WWW, வேர்ல்ட் வைட் வெப், கரெக்ட்? ஸோ வெப் அப்படின்னா என்ன? ஸ்பைடர் தமிழ் என்ன சொல்றீங்க? அந்த ஸ்பைடர் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய கூண்டு கட்டும் பாத்தீங்களா, சின்ன பூச்சிகள், 8 கால் பூச்சி. அது அந்த வெப்ப என்ன சொல்லுவோம் நம்ம? சிலந்தி. அந்த சிலந்தியை கட்டும் பாத்தீங்கன்னா, சிலந்தி பாத்தீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடறதுக்காக அந்த வெப்ப கட்டும். அந்த சின்ன பூச்சி அதுல மாட்டின உடனே இந்த 8 கால் பூச்சி போய் அதை சாப்பிடுறது. ஸோ அந்த மாதிரி இந்த வேர்ல்டு வைடு வெப் அவங்களே நேர்மையா அந்த பேருக்கு அர்த்தம் சொல்லியிருக்காங்க பாருங்க. உலகம் முழுக்க இந்த பெரிய நெட்டை கட்டியிருக்காங்க. இன்டர்நெட் அப்படிங்கிற இந்த நெட்டை கட்டி நம்மள மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் அந்த நெட்ல விழுந்த உடனே அவங்க சாப்பிட்றதுக்கு தெளிவா கட்டியிருக்காங்க. ரொம்ப புத்திசாலிகள் அவங்க. ஸோ ஏன் இன்டர்நெட், சோசியல் மீடியா, ஸ்மார்ட் போன் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இன்டர்நெட் அப்படிங்கிறது மாயையுடைய சொந்த ப்ராடக்ட், மாயையுடைய சொந்த கம்பெனி. சொந்த கம்பெனில இருந்து இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் உற்பத்தி செய்யப்படுது. மாயைக்கு எத்தனையோ சப் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, சப் கம்பெனிஸ். பட் ஒரு டைரக்ட் கம்பெனி இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வலை. எஸ்,
ஒரு பெரிய வலை அப்படின்னா ஆன்மீகவாதிகளுக்கும் இது பெரிய அபாயம். ஸோ பக்தர்களும் சரி, வெளியில இருக்கிற அபக்தர்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு, அதை எப்படி சரிப்படுத்துறது நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப புத்திசாலித்தனமா இதை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஆப்பிள் ஃபோன், ஆப்பிள் பேட், ஐபோன், ஐபேட் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அதுதான். ஸோ ஆப்பிள், பிளாக்பெரி இதெல்லாம் வந்து பழங்களின் பெயர். ஸோ எப்போ இதெல்லாம் பழங்களா இருந்ததோ அது வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எப்போ இந்த ஆப்பிளும் பிளாக்பெரியும் பழங்கள்ல இருந்து கேட்ஜெட்ஸா மாறிடுச்சோ, தொழில்நுட்ப பொருட்களா மாறிடுச்சோ, அப்பதான் எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிச்சு. ஸோ therefore we will see now. So கூகுள் பகவான். ஸோ கூகுள் பகவான். ஸோ ஆரம்பத்துல வந்து கூகுளை வந்து பகவான் அப்படின்னு அழைச்சாங்க. ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்தது. வாட் எவர் வி இஸ் ரிக்வயர் கூகுள் பகவான் will give. என்ன தேடினாலும் கிடைக்கும். ஸோ அதனால அதுக்கு வந்து கூகுள் பகவான் அப்படின்ற ஆரம்பத்துல அழைச்சிட்டு இருந்தாங்க. கூகுள் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இன்டர்நெட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுமே வந்து பகவான், நம்மளே கடவுள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்மளுக்கு கொடுக்குது. ஏன் இந்த ஸ்மார்ட் போன் வச்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், மொத்த உலகமே வந்து நம்ம ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு உணர்வை வந்து கொஞ்சம் கொடுக்குது. ஸோ பொதுவா கட்டுப்பாட்டாளர் அப்படின்னா எல்லாராலையும் கட்டுப்பாட்டாளராக இருக்க முடியாது, அதுக்கு சில தகுதிகள் வேணும். ஆனா இந்த மொபைல் போன் பாத்தீங்கன்னா ஒரு எல்லா ஒரு இங்கிலீஷ்ல டாம், டிக் அண்ட் ஹாரி அப்படின்னு சொல்லுவாங்க. எவனா இருந்தாலும் அவனுக்கு இந்த கட்டுப்பாட்டாளர் அப்படிங்கிற ஒரு உணர்வு. ஏன்னா எதை வேணாலும் நான் பார்க்கலாம், எதை வேணாலும் நான் ஒரு கிளிக்ல, ஒன் கிளிக் ஹாட் சிக் அட்வர்டைஸ்மெண்டே இருக்கு. ஒன் கிளிக் ஹாட் சிக், ஒரு கிளிக் பண்ணா போதும் சிக்கன் என்னுடைய பிளேட்டுக்கு வந்து இன்னைக்கு டெலிவரி பண்ணுவாங்க, என் ரூமுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது மட்டும் கிடையாது, எதுவா இருந்தாலும் மொத்த உலகத்தையுமே எது வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். அமேசான் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எதுவா இருக்கு. ஸோ இந்த குழந்தைகளுக்கு நிறைய சமயம் சில கேள்விகளுக்கு பதிலே தெரியாம போகுது. பால் எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த இன்டர்நெட் உலகத்துல வந்து ஆவின்ல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாட்டு சாணம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தா மாட்டுல இருந்து வருது அப்படிங்கிறது கூட சில சமயம் தெரிய மாட்டேங்குது. எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா அமேசான்ல இருந்து வருது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அமேசான்ல இன்னைக்கு மாட்டு சாணத்தை வந்து வரட்டி கவுடன் கேக்ஸ் வித்துட்டு இருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து விர்ச்சுவல் வேர்ல்டு, உண்மை என்ன அப்படிங்கிறது, உண்மையான உலகத்துல இருந்து இன்னைக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றோம்ல, எல்லாமே வந்து டிவில பார்த்துட்டு இருக்கோம், மொபைல்ல பார்த்துட்டு இருக்கோம். அது ஸோ இது வந்து ஒரு 2D எஃபெக்ட். ஸோ ஒரு விர்ச்சுவல் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கு, வேற ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கட்டுப்பாட்டாளர் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குமே வந்து ரொம்ப இலவசமா கிடைக்குது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஸ்டமைஸ்ட். உங்க மொபைல்ல வர அட்வர்டைஸ்மெண்ட் அதே ஒரு வெப்சைட், நீங்க ஒரு வெப்சைட்டை பாக்குறீங்க, நானும் அதே வெப்சைட்ல பாக்குறேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வேற வரும், உங்களுக்கு வேற வரும். எப்படி நீங்க எந்த பொருளை 2 நாளா 3 நாளா தேடிட்டு இருந்தீங்களோ அதோடைய தொடர்புள்ள பொருட்களா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதே சமயம் நான் 2-3 நாளா இன்டர்நெட்ல என்ன தேடிட்டு இருக்கேனோ அது தொடர்புள்ள அட்வர்டைஸ்மெண்ட் கரெக்டா வரும். எப்படிங்க இது? கேமரா வச்சிருக்காங்களா, யாரோ கேட்கறாங்களா, பாக்குறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க, எல்லாத்தையும் கேட்கறாங்க, நம்மளை யாரோ ஃபாலோ பண்றாங்க, பயமா இருக்கா? சோ இதுதான் உண்மை. ஒவ்வொரு விஷயமுமே வந்து மாயை. பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க, அத்தனை கோடி ஜனங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் எதை விருப்பப்படுறோமோ, எதை அடையணும் ஆசைப்படுறோமோ, எதுக்கு முயற்சி பண்றோமோ அதுக்கு ஏத்த ஒரு விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்குது. பாத்தீங்களா? சோ மாயையுடைய சக்தி இந்த பௌதிக விஞ்ஞானிகளுக்கு இருந்ததுனால அவங்க இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் உருவாக்கி இருக்காங்க. சோ என்ன உனக்கு வேணுமோ அதை நான் கொடுக்குறேன். வெரி கஸ்டமைஸ்டு அப்ரோச். சோ இதுலயே வந்து ஏதோ பரமாத்மா மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, எப்படி பகவான் வந்து இத்தனை அண்டங்களை முதல்ல உற்பத்தி செய்தார், இத்தனை அண்டங்களை உற்பத்தி செய்த உடனே ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் கர்ப்பத கஷாய விஷ்ணுவா வந்து நுழையிறார். அதுக்கு பிறகு 84 லட்சம் வகையான ஜீவராசிகள், ஒவ்வொரு கோடிக்கணக்கான ஆத்மாக்களுக்குள்ளேயும் பரமாத்மாவும் கூடவே இருக்கிறார். அப்புறம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்கள், ஒவ்வொரு அணுக்குள்ளேயுமே வந்து பரமாத்மாவும் இருக்கிறார். இப்ப எப்படி பகவான் எல்லார் இடத்துலயும் இருக்காங்களோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஊருக்கு ஒரு டிவி வந்தது, அப்புறம்
ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள மட்டும் டிவி இருந்தது, அப்புறம் ஒவ்வொருத்தர் வீட்டுல டிவி இருந்தது, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் டிவி இருக்கு, அப்புறம் ஒவ்வொருத்தர் பாக்கெட்ல மொபைல் இருக்கு. ஸோ பகவான் எப்படி ஒவ்வொன்றா விரிவடைகிறாரோ அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்மார்ட் போனும் பாத்தீங்க அப்படின்னா, தொழில்நுட்பமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் நாளைக்கு போயிடும். கண்ணுக்கு ஒரு ஸ்மார்ட் ஐ, ஸ்மார்ட் வாட்ச் வருது, எல்லாத்துலயுமே பிரெயின்ல எல்லாம் வந்து சிப்ஸை வைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நினைச்ச மாத்திரத்துல. ஸோ ஒவ்வொரு விஷயம் வளர வளர நம்மளுடைய உண்மையான சந்தோஷம் உண்மையிலேயே குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ சாட்ல சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கைண்ட்லி we have question answer session at the end of the class. கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஸோ எவ்வளவு நம்ம தொழில்நுட்பத்தை வளர்த்துறோமோ செயற்கையா இயற்கைக்கு எதிர்த்து, நம்மளுக்கும் பகவானுக்கும் இயற்கைக்கும் எதிர்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளை தான் அதிகமா கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து நோட்டிபிகேஷன்ஸ் தான். ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கும், ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது. ஒவ்வொரு அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷனை எதுக்கு செய்தாங்க அப்படின்னா, ஸோ நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்து வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலதான் அந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத செஞ்சாங்க. வாட்ஸ்அப்ல யாரோ ஒருத்தர் மெசேஜ் போட்டா உடனே அது மேல வந்து நிற்கும். ஸோ மக்களுக்கு ஒரு உடனே வந்து பார்க்கணும் செய்யணும். யாரோ என்னை பத்தி நினைக்கிறாங்க, ஒரு நல்ல எண்ணம். யாரும் நம்மளை பத்தி நினைக்கல, ஆனா ஒரு எண்ணம் தான் அது. நம்மளை பத்தி யாரோ யோசிக்கிறாங்க, நம்ம முக்கியமான ஆளு, நம்ம ஒரு பெரிய ஆளு, நம்மளை பத்தி 4 பேரு நம்மளை பாக்குறதுக்கு, நம்ம நலனை விசாரிக்கிறதுக்கு, நம்ம கிட்ட வாழ்க்கைய வழிகாட்டுவதற்கு, இந்த மாதிரி எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம கிட்ட மக்கள் அணுகுறாங்க. ஒரு ஃபீலிங், இத்தனை பேர் கால் பண்றாங்க, இத்தனை பேர் மெசேஜ் பண்றாங்க, அந்த ஒரு ஃபீலிங்ல ஒரு சந்தோஷம். ஸோ நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது எப்பவுமே அந்த அப்ளிகேஷன் இருக்கிறதுக்காக செய்த ஒரு மாயை. ஸோ அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ அப்ளிகேஷன்ஸா இருக்கு. சின்ன சின்ன வீடியோவை சேர்ந்து நம்மளே ஏதாவது பேசி நல்ல விஷயங்கள் மக்கள் செய்யறாங்க. பட் நான் சொல்ற பாயிண்ட் முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கெட்டது எவ்வளவு இருக்கு, கெட்டது 100 மடங்கு அதிகமா இருக்கு. இன்டர்நெட் பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்னோகிராஃபி, ஆபாசமான படங்கள், ஆபாசமான விஷயங்களுக்கு தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இனி கெட்ட விஷயங்கள் அதிகமாக ஆக ஆக மக்கள் கெட்ட விஷயங்கள் எடுத்துக்கதான் அவங்களால வாழ்க்கையில நேர்மையா நம்மளால வாழ முடியாம அதிகமா பாவம் செய்யறோம். அதிகமா பாவம் செய்ய சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனாலதான் வந்து இந்த டெக்னாலஜி நல்லது அப்படின்னா அது யாருக்காக கொடுக்கணும், எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கு. ஸோ we'll see. ஸோ இன்னைக்கு நானும் பேசலாம், எதை வேணா பேசலாம், எல்லாரும் ஒரு மீட்டிங்கை போட்டுக்கலாம், யார வேணா வந்து லெக்சர் கொடுக்கலாம், யார வேணா ஒரு வீடியோ, ஒரு டாக், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த காலத்துலலாம் வந்து ஓரளவுக்கு தகுதியாச்சு ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு விஷயத்த 4 பேருக்கு சொல்லணும்னா ஒரு தகுதி வேணும், எல்லாரும் பார்ப்பாங்க, தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இனி டாம், டிக் அண்ட் ஹாரி, எவன் வேணா எதை வேணா பேசலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஆசை ஈஸியா, கெட்டதோ நல்லதோ கெட்ட விஷயமா தான் அதிகமா இருக்கு. ஸோ எதையாச்சும் பேசி எனக்கு அதிகமா லைக்ஸ் வேணும், அதிகமா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அது இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு மன வருத்தம். யாரும் இந்த பார்க்கலையே, என் ஸ்டேட்டஸ் இத்தனை பேர் தான் பார்த்துருக்காங்க, யாரெல்லாம் பார்த்துருக்கா, எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன், ஒரு மன இயக்கம். அவனுக்கு வந்து எத்தனை லைக்ஸ், இவனுக்கு ஏன் இவ்வளவு கம்மி லைக்ஸ், எனக்கு ஏன் கம்மியா இருக்கு. ஸோ ஏகப்பட்ட குழப்பங்கள். ஸோ அதனால சில பிரச்சனைகள், மன இயக்கங்கள், மன அழுத்தங்கள். ஸோ இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் நான் சொன்னேன், ஏகப்பட்ட வீடியோஸ், ஒவ்வொரு குரூப்லயும் ஒவ்வொரு இதுலயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ், ஏகப்பட்ட வீடியோஸ். ஸோ எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது சிலது நல்லது, நிறைய கெட்டது. 1-2 பார்த்து நல்லா இருந்தது சார், நல்ல இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல் தானே சார், ஏன் வேண்டாம் சொல்றீங்க. இன்னைக்கு கூட நிறைய நல்ல விஷயங்கள் மொபைல் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம். பட் பாயிண்ட் இஸ் எவ்வளவு கெட்டது இருக்கு அப்படிங்கிறத we are trying to analyze. Okay, please understand that. ஸோ இப்போ வாழ்க்கையின் லட்சியம் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆத்மாவை உணர்ந்து மனசை கட்டுப்படுத்தி கெட்ட விஷயங்களை விட்டு உண்மையான சந்தோஷத்தை அடைவதற்கு, கிருஷ்ணரிடம் சரணடைஞ்சு பக்தி தொண்டை செய்வதற்கு, மக்களுக்கும் இந்த கிருஷ்ண பக்தி எடுத்து சேர்க்கறதுக்கு தான் இந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், so many இன்ஃபர்மேஷன்ஸ். எவ்வளவு நான் அந்த வீணா கிளாஸ் ஒரு உதாரணம் கொடுத்தேன் இல்லையா உங்களுக்கு. இந்த வீணா கிளாஸ் எது தேவையோ அது முதல்ல ப்ரையாரிட்டி. வீணா கிளாஸ்க்காக போயிருக்க, அவ்வளவு காசு செலவு பண்ணிருக்க, அது கத்துக்கணும்னு போயிருக்க, அங்க போயிட்டு அதை கத்துக்கோ. அதை விட்டுட்டு நான் அதை பத்தி என்னென்னமோ தேவையில்லாத விஷயத்த போய் அது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் தான்.
நீ தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. பட் உன்னுடைய கோல் என்ன, லட்சியம் என்ன? ஸோ அதே மாதிரி மனுஷன் வாழ்க்கையின் லட்சியம் என்ன? கற்றது கல் அளவு, கல் அளவு கடல் அளவு. ஸோ எவ்வளவோ விஷயம் இருக்கு. தேர் இஸ் நோ எண்ட், முடிவே கிடையாது. எத்தனையோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பட் அது கிடையாது மனுஷ வாழ்க்கையின் லட்சியம். நாளைக்கு மரணம் அடைஞ்சிடலாம். மரணத்துக்கு பிறகு எங்க போவோம் தெரியுமா? மறுபடியும் இங்க நாயா பேயா பிறக்காம கஷ்டப்படக்கூடாது அப்படின்றத உணர்றோம் இல்லையா? மறுஜென்மம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நான் யார் தெரிஞ்சுக்கிட்டோமா, கடவுள் யார் தெரிஞ்சுக்கிட்டோமா, மனசை கட்டுப்படுத்திக்கிட்டோமா, மிருகத்தனமா இல்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப், மனுஷ வாழ்க்கையின் லட்சியம், இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். டைம் ஷுட் பி ஸ்பெண்ட் ஃபார் திஸ். பட் ஆனா இந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு நேரத்தை ஒதுக்குவது கிடையாது. வீடியோ கேம்ஸ், எத்தனை பேர் அந்த எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ், சைனீஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டே பேன் பண்ணுது. நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து எனக்கு மொபைல் போன் கொடுக்க மாட்டேங்க, அடிக்ட் ஆயிடுறாங்க. ஸோ ஆரம்பத்துல பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வழிகாட்டுறாங்க. பேரண்ட்ஸ் சின்ன குழந்தைய அவங்க பசங்க இருக்கும்பொழுது இவங்க பிஸியா அவங்க குழந்தைக்காக பல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வேலையில தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லி குழந்தைக்கு போனை கொடுத்துருவாங்க. அந்த சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தை வந்து போன் மேல அடிக்ஷன் ஆகுது. ஸோ உடல் ரீதியிலுமே பாத்தீங்கன்னா இந்த ரேடியேஷன்ஸ், வைப்ரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு உடலுக்கு கேடு. ஸோ ஃப்ரீ இன்டர்நெட் இலவசமா எல்லாத்துக்கும் மேல இந்த ரிலையன்ஸ் உடைய தம் தமாக்கா ஆஃபர்ல ஆரம்பிச்சது. அசுரர்கள், டீமன்ஸ் த்ரூ தம் தமாக்கா ஆஃபர், இலவசமா அசுரர்களை உருவாக்குறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது. அந்த காலத்துல அசுரர்கள் ஆகணும்னாலுமே வந்து கொஞ்சமாச்சும் தகுதி வேணும், 10 ரூபாய் செலவு பண்ணணும். ஆனா இன்னைக்கு ஃப்ரீயா நீ வந்து அசுரன் ஆயிடலாம். ரிலையன்ஸுக்கு போட்டி, இவன் சம்பாதிக்கணும்ட்டு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இந்த செல்ஃபி? அஃப்கோர்ஸ் நிறைய நல்ல விஷயம் இருக்கு. பெரிய அசுரன் ஆகிறதுக்கும் நமக்கு சக்தி கிடையாது. ஸோ இந்த சின்ன விஷயம், அவன் வந்து ரொம்ப எளிமையா கிராமத்துல வாழ்ந்திருப்பான். செல்போன் வாங்குறதும் காசு இருந்திருக்காது, கெட்ட விஷயத்த புரிஞ்சுக்கிறதும் காசு இல்லாம இருந்திருப்பான். ஆனா நீ செல்போன் அப்படிங்கறது கொடுத்து உலகத்துல இருக்கிற எல்லா அபத்தத்தையும் அதுல பார்த்து அவன் எல்லா கெட்ட விஷயத்தையும் கத்துக்கிறான். ஸோ கெட்ட விஷயத்தை கத்துக்கிறதுமா அசுரன் தானே வரும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் அ பேட் திங். செல்ஃபி, நம்ம போட்டோஸ், எத்தனை போட்டோஸ் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அகங்காரம் ஜாஸ்தி ஆகுது, தெரிய மாட்டேங்குது. ஐ நான் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்குல போட்டோஸ் எடுக்க அந்த அளவுக்கு நம்ம மேல பௌதிகப்பட்டு தான் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற கான்செப்டே புரிய மாட்டேங்குது. செல்ஃபி எடுத்து உடனே போஸ்ட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு ஒருத்தர் எங்கேயோ கொடைக்கானல் போறாங்க, ஊட்டிக்கு போறாங்க, இல்லை ஏதாவது ஒரு உலக அதிசயத்துக்கு போறாங்க, பார்த்த உடனே போட்டோ வீடியோ அவங்களோட சேர்ந்து செல்ஃபி எடுத்து உடனே அந்த ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல ஸோ எத்தனையோ ஸ்டேட்டஸ்ல போட வேண்டியது போட்டுட்டு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போன் அந்த போட்டோ உடனே லைவ், இன்னைக்கெல்லாம் வந்து உடனே லைவ் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஃபேஸ்புக்லயோ இல்லைன்னா வாட்ஸ்அப் கால், வீடியோ கால், பாரு நான் இதை பார்த்துட்டு இருக்கேன், இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுல ஒரு கூத்து என்ன அப்படின்னா, அவன் கிட்ட போன் இல்லாம இருந்தது அப்படின்னா அந்த விஷயம் என்னவோ இருக்கட்டும், பௌதிகமா வச்சுக்கோங்க, ஆன்மீகத்தை விட்டுருங்க, பௌதிகமாவே ஒரு பார்க்குக்கோ இல்லை ஏதோ ஒரு நல்ல உலக அதிசயத்துக்கு எங்கேயோ போயிருக்கான், அத வந்து போன் இல்லாம இருந்திருந்தா ரொம்ப ரசிச்சிருப்பான், அனுபவிச்சிருப்பான். ஆனா இருக்கிற கொஞ்ச நேரத்துல அவனுக்கு 1/2 மணி நேரம் டைம் இருக்கோ, 1 மணி நேரம் டைம் இருக்கோ, அந்த போன் இல்லாம எல்லாத்தையும் ரசிச்சு அனுபவிச்சிருக்கான். ஆனா அந்த 1/2 மணி நேரத்தையும் இருக்கிற 1/2 மணி நேரத்தையும் என்ன பண்றான், நான் இந்த இடத்துக்கு போயிட்டு ரசிச்சேன் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் ரசிக்கிறத விட்டுருவான். அவன் ரசிக்கிறத விட்டுட்டு மத்தவன் எல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுல ஒரு சந்தோஷம் அவனுக்கு. நான் பாரு இந்த இடத்துக்கு போயிட்டேன், நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன், நான் இவ்வளவு பெரிய ஆளு, நான் அந்த பெரிய ஆளு, நான் இவன் கூட போட்டோ எடுத்தேன், இவன் கூட பேசினேன், இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லி அதுல ஒரு சந்தோஷமே தவிர அந்த இடத்துல என்னத்தை அனுபவிக்கணுமோ அதை கூட அனுபவிக்கிறது கிடையாது. ஸோ நீங்களாம் சில பிரச்சனையை பார்த்துருக்கோம். சிலர் மரணம் அடைஞ்சிட்டு இருப்பாங்க, அதை போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எனிவே, ஸோ செல்ஃபி அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில 2013 இணைக்கப்பட்டது. அதுக்கு முன்னால செல்ஃபி என்ற வார்த்தை இல்லை. ஸோ செல்ஃபி சிவிலைசேஷன் ஆர் செல்ஃப் கில்லிங் சிவிலைசேஷன் அல்லது செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்தல் அப்படிங்கிறத வாழ்க்கையின் லட்சியம். ஆனா இன்னைக்கு செல்ஃபி சிவிலைசேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு செல்ஃபி எடுத்து எத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க. ட்ரெயின் பக்கத்துல ட்ரெயின் போயிட்டே இருக்கும், அது பக்கத்துல ஒரு செல்ஃபி, பில்டிங்ல இருந்து ரொம்ப அப்படியே
தொங்கிக்கிட்டே ஒரு செல்ஃபி, இந்த மாதிரி எத்தனையோ செல்ஃபி எடுக்கும்போது உயிரை விட்ட கதைகள் நியூஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ செல்ஃபி சிவிலைசேஷனா இல்ல செல்ஃப் கில்லிங் சிவிலைசேஷனா, தன்னை கொல்லும் சமுதாயமா இது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ செல்ஃபி அப்படிங்கிறது 2013 அந்த வார்த்தை இணைக்கப்பட்டது. 2014 செல்ஃபைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இணைக்கப்பட்டது ஆக்ஸ்போர்ட்ல. செல்ஃபைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், மனோவியல் பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை. என்ன அப்படின்னா அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 செல்ஃபி எடுக்கலன்னா உனக்கு எப்படி காஃபி அப்படிங்கிற ஒரு அடிக்ஷன், ஒரு போதை மாதிரி. ஸோ காஃபி குடிக்காம அவங்களால வாழ முடியாது. இதே மாதிரி சிலருக்குலாம் வந்து தன்னுடைய போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணாம அவங்களால வாழவே முடியாது. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் இல்லை சைக்காலஜிக்கல் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் 3 நிலைகள், நம்ம எப்படி நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் பக்தியில 3 நிலைகள் சொல்றாங்களோ, என்னது கனிஷ்டா, மத்தியமா, உத்தமா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு 3 நிலைகள் கொடுக்குறாங்க. கனிஷ்ட நிலையில இருக்கிறவங்க, ஆரம்ப நிலையில இருக்கிறவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு எப்படியாச்சும் 5 போட்டோ எடுத்தே ஆகணும். அது 25 ஆச்சுன்னா மத்தியா, 50 போட்டோ ஆச்சுன்னா அவன் உத்தமன், பரமஹம்சா. 50 போட்டோ ஒரு நாளைக்கு எடுத்தே ஆகணும், அதை போஸ்ட் பண்ணி ஆகணும், 4 பேர் பார்த்தே ஆகணும். ஸோ இது ஒரு சைக்கலாஜிக்கல் டிசீஸ். நம்மளே சில சமயம் எங்க ஒரு இடத்துக்கு போறோம், போனை மறந்துட்டோம், கொண்டு வரல அப்படின்னா அதுல ஒரு சின்ன கவலை, பிரச்சனை, ஒரு டென்ஷன், பேட்டரி லோ ஆகுது, தனியா இருக்கும், யாருக்கிட்டையும் பேச முடியாது, வாட் எவர், there is some tension, there is anxiety. ஸோ எழுந்த உடனே தூங்கும் பொழுது எல்லா சமயமுமே வந்து இந்த தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான். சப்கான்சியஸ், கான்சியஸ், உணர்வு ரீதியா சரி, சாதாரண ரீதியா சரி, பாத்தீங்க அப்படின்னா ஒரு உணர்வை வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கோமே தவிர நல்ல விஷயத்த சேர்க்கிறது கிடையாது. ஸோ நியூஸ் பாக்குறது, ஒவ்வொரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு நியூஸ், ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஹெட்லைன்ஸ் பார்க்க வேண்டியது. நியூஸுமே பாத்தீங்க அப்படின்னா அவனுமே பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு பீதியை கொடுக்கறதுக்கு தான் வந்து நியூஸே போடுறானே தவிர நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஸோ நியூஸ் பேப்பர் அதுக்கு முன்னால இருந்தது, இப்போ ஆஃப்கோர்ஸ் எல்லாமே இ பேப்பர். பட் வாட் எவர் இட் இஸ், காலையில எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது சூரியன் உதயத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால அந்த பீரியட். இட்ஸ் சோல்லி மென்ட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். ஆன்மீக விஷயங்களை பயிற்சி செய்வதற்காக அந்த நேரம் உகந்தது. எல்லா நேரத்திலும் பயிற்சி செய்யலாம், பட் அங்க ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியும். படிக்கிறதா இருந்தாலும் சரி, பௌதிகமா எதை செய்தாலும். ஸோ அந்த நேரத்தையுமே வந்து பாகவத புராணத்தை படிக்காம என்ன புராணம், கலி புராணத்தை படிக்கிறது. நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது கலி புராணம். ஸோ சில பிரபுபாதர் இதையுமே வந்து பிரஜல்பா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, பிரஜல்பா நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன நியூஸ் பேப்பர், வாட் இஸ் யூஸ், இதே விஷயம் தான். இந்த பொலிட்டீஷியன் அதை செய்தான், அங்க கற்பழிப்பு, இங்க கொலை, உலகத்துல நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நினைக்கிறேன், இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு திருப்தி நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலமா நினைக்கிறேன். ஸோ அதுவுமே ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான். ஸோ என்ன பிரயோஜனம், நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஒரு யூஸ், எது தேவையோ அது பார்க்கணும். நியூஸ் பார்க்க கூடாது கிடையாது, நம்ம ஹெட்லைன்ஸ் பார்ப்போம். பட் எவ்ரி 2 hours, ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு நியூஸ் பார்க்கணும் அவசியம் கிடையாது. 2 மணி நேரம் செலவு பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமா தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. வாழ்க்கையின் லட்சியம் என்னப்பா, நாளைக்கு மரணம் அடைஞ்சா அடைஞ்சிருவோம் தெரியாது, அதுக்கு முன்னால் பக்குவத்தை அடைஞ்சிட்டியா, சந்தோஷமா இருக்கியா, மனுஷனா நடந்துட்டு இருக்கியா, தர்மத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கியா, மனசை கட்டுப்படுத்தி இருக்கியா, இதை பயிற்சி செய்யப்பா மனுஷ வாழ்க்கையின் லட்சியம். சோ நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கு நம்மளும் சில சமயம் நியூஸை பார்க்கிறோம், பட் ஹெட்லைன்ஸ், பக்தியுடைய காரியங்கள், அடிப்படை விஷயங்களை வந்து பணையம் வச்சு நம்ம நியூஸ் பார்க்கணும் அவசியம் கிடையாது. முதல்ல எது பண்ணணுமோ அதை பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டைம் இருந்தா நம்ம மீதியை பார்க்கணுமே தவிர எக்ஸ்ட்ரா டைம் தான், எக்ஸ்ட்ரா விஷயங்கள், அன்னெசரி விஷயத்த கோவா மாற்றக்கூடாது, வாழ்க்கையின் லட்சியமா மாற்றக்கூடாது. ஸோ இதை விட என்ன கொடுமை அப்படின்னா, இந்த நியூஸ் படிப்பாங்க இ பேப்பர்ல, போன்ல, அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த கமெண்ட் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். மோடி இது செஞ்சிருக்கலாம், ராகுல் காந்தி இப்படி சொல்லியிருக்கலாம், ஸ்டாலின் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கமெண்ட் எல்லாம் போடுவான். அவன் வந்து அவனுக்கு ஒரு 70 வயசு இருக்கும், ஒரு வேலையும் இருக்காது, டீ கடை பெஞ்சில் உட்காந்துட்டு கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பான். அந்த கமெண்ட்டை படிச்சு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், அதுக்கு ஒரு லைக், அதுக்கு ஒரு டிஸ்லைக். நியூஸ் படிக்கிறதே ஒரு கொடுமைன்னா அந்த நியூஸுக்கு ஒரு கமெண்ட், அந்த கமெண்ட்டுக்கு ஒரு கமெண்ட். ஸோ இப்படி வாழ்க்கையை வீணடிக்கிறதுக்கு எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ ஸ்கூல் பள்ளிக்கூட குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு வீணடிச்சுட்டு இருக்காங்க, வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பிரிச்சுவலா விட்டுருங்க, மெட்டீரியலாவே பௌதிகமாகவே படிக்கிறதுல இருந்து சரி,
எல்லாத்துலயுமே வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கவனம் செலுத்தாம அந்த செல்போன் மூலமா கெட்டு போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வெளில அனுப்புறோம் இல்ல பையன் அனுப்புறோம் அப்படின்னா பாதுகாப்பா போகணும், யாரு கூடயும் கெட்டவனோட பழகக்கூடாது, நல்லவங்க கூட பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறோம். யாரோட பழகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் யாரு எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். எங்க ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அவங்க யாரு, இவங்க யாரெல்லாம் விசாரிப்பாங்க. ஸோ ஆனா இன்னைக்கு மொபைல் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா எல்லா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் அதுலயே இருக்காங்க, தனியா இருக்காங்க, நம்ம கூடவே இருக்காங்க. ஸோ ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸ்டீவ் ஜாப்ஸ் நமக்கெல்லாம் தெரியும். அவர் பாத்தீங்க அப்படின்னா அவர் கண்டுபிடிச்ச இந்த தொழில்நுட்பத்தை தன்னுடைய குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கல அப்படிங்கறத இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இது நியூஸ் பேப்பர்ல நியூயார்க்ல வந்து வந்திருக்கு. இந்த ஐபோன் ஐபேட் எல்லாம் வந்து தன்னுடைய சொந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா அவங்க அதுக்கு அடிமையாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரே வந்து அதை வந்து கொடுக்காம வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே இன்டர்வியூ கொடுத்தார். ஏன்னா அதுல குழந்தைங்க அடிமையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய குழந்தைங்களுக்கு அவர் கொடுக்கல, ஆனா எல்லா குழந்தைங்களுக்கும் அதை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய லட்சியமா இருந்திருக்கு, அதை செஞ்சிருக்காரு. ஸோ எத்தனையோ வழியில ஏமாற்றப்படுறோம். மாயை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேற விடாம கெட்ட பாதையில இருக்கிறதுக்காக தான் உதவி செஞ்சுட்டு இருக்கு. ஸோ சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம், 1/2 மணி நேரம் இந்த நியூஸ், 1/2 மணி நேரம் அந்த நியூஸ், 1/2 மணி நேரம் வாட்ஸ்அப், 1/2 மணி நேரம் ஃபேஸ்புக், 2 மணி நேரம். இது சாதனா மாதிரி பண்றாங்க. இந்த பக்தி பயிற்சி பண்ணவங்களுக்கு தெரியும் சாதனா அப்படிங்கிறது. இவ்வளவு நேரம் ஜபம் பண்ணணும், இவ்வளவு நேரம் படிக்கணும், இவ்வளவு நேரம் வந்து சேவை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி ரெகுலேட்டட் லைஃப் ஸ்டைல் சாதனா பக்தியில. ஸோ அந்த மாதிரி சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு இவ்வளோ, இன்ஸ்டாகிராமுக்கு இவ்வளவு நேரம் வந்து ஃபிக்ஸ்டப்ப ஒதுக்கியிருக்காங்க. நிறைய பேர் டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கான்சியஸா கவனத்தோட வந்து பிளான் பண்ணி செய்யறது. பட் பிளான் பண்ணாம எவ்வளவு டைம் தெரியும் நிறைய பேர் வேஸ்ட் பண்றோம். இல்லைங்க அவ்வளவு டைம்லாம் இல்லைங்க, எங்க நான் வேஸ்ட் பண்றேன், உங்களுக்கே தெரியாது. அதுதான் பிரச்சனை. அன்கான்சியஸ்லி திட்டமே இல்லாம ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் என்ன அப்டேட், இது என்ன வீடியோ, அது என்ன மெசேஜ், 5 நிமிஷம் தெரியாது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் அப்படின்னா எவ்வளவு ஆச்சு ஒரு நாளைக்கு? குறைந்தபட்சம் 1 மணி நேரம். எனக்கு வந்து ஹரே கிருஷ்ணா சொல்றதுக்கு டைம் இல்லைங்க, பிரபுபாதோடைய புஸ்தகங்களை படிக்கிறதுக்கு டைம் இல்லை, சேவை பண்றதுக்கு டைம் இல்லை. ஆனா 1 மணி நேரம் தெரியாம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து சோசியல் மீடியால. தெரிஞ்சு போறதை விட அது தனி, அது வேற கேட்டகரி. ஸோ நம்ம தான் கவனமா இருக்கணும். ஸோ ஒரு ஸ்லோகம் படிக்கலாம், பிரபுபாதோடைய ஒரு பொருளுரை படிக்கலாம், ஒரு பகவத்கீதையுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் சீன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. வாட்ஸ்அப்ல ஒருத்தருடைய கான்டாக்ட்ல போனா கடைசியா நீ எப்ப பார்த்தான், 7 மணிக்கு சாயங்காலம் பார்த்தான் அப்படி லாஸ்ட் சீன். ஸோ இதே பாகவதம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீன் அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னால பார்த்துருப்பான். இது வந்து ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்துட்டு இருப்பான் லாஸ்ட் சீன். பாகவதம் எப்ப பார்த்தா அது 7 வருஷம் ஆச்சுங்க தொட்டு. பகவத்கீதை எப்ப பார்த்து தொடவே இல்லைங்க. ஸோ தேர்ஃபோர் வாட் இஸ் த சொல்யூஷன்? சொல்யூஷன் என்ன? இன்னைக்கு இன்டர்நெட்லயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்கு. எத்தனையோ வெளிப்படையான வெளித்தரமான எக்ஸ்டர்னல் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இட்ஸ் வெரி குட். சம் திங்ஸ் ஆர் யூஸ்ஃபுல். சிலர்லாம் என்ன சஜஸ்ட் பண்றாங்க, பேரண்ட்ஸ் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது குழந்தைங்க அப்படின்னா அவங்க என்னென்ன பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும். பேரண்ட்ஸ் அவங்களுடைய மொபைல்ல ஒரு அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னா வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட், நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரத்தை செலவு பண்றோம் அப்படிங்கிறத ஒரு அப்ளிகேஷன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றோமா கம்மி பண்ணி நம்ம லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஏகாதசி விரதம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாட்ஸ்அப் விரதம் அப்படின்லாம் அப்ளிகேஷன் இருக்கு. வாட்ஸ்அப் ஃபாஸ்டிங், ஃபேஸ்புக் விரதம்னா அந்த அப்ளிகேஷனை போட்டு இன்னைக்கு நான் 6 மணி நேரம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு செட் பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பனே ஆகாது. ஸோ அந்த மாதிரி என்னமோ இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். பட் இதெல்லாம் ஒரு வெளிப்படையான ஒரு சொல்யூஷன்ஸ் தான். பட் உண்மையான ஆன்மீக ரீதியான சொல்யூஷன்ஸ் என்ன? இந்த மொபைல் அடிக்ஷன் இல்லை, எல்லா அடிக்ஷன் வந்து எப்படி வெளிவருவது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கிரீன் செட் பண்ணிக்கோங்க. கலர்ஃபுல்லா இருந்தா நம்ம வந்து அந்த கலர்ஸ்னாலேயே நம்ம வந்து மயக்கப்படுறோம் அப்படின்னு சிலர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அந்த கலரை மட்டும் கலரா பாக்குறது இல்லை. சில சமயம் பக்தர்களே கலரா ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க. அப்புறம் கருமையா இருந்தப்போ அப்புறம் பக்தன் ஆகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் குர்தா தோத்தி இல்லது சாஃப்ரான் காவி உடை உடுத்துவாங்க. ஸோ பக்தர்கள் ஒயிட் அல்லது சாஃப்ரான் போட்டுக்கிட்டு இன்டர்நெட் மூலமாக தவறான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பக்தியை விட்டு விலகி போனவங்களும் இருக்காங்க.
மறுபடியும் கலர்ஃபுல் ட்ரெஸ். ஸோ வெரி டேஞ்சரஸ். இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்பவே அபாயமானது. அது யார் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்தணும், அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ எதுவா இருந்தாலும் ஆன்மீக ரீதியான தீர்வு தான் நம்மளுக்கு நிரந்தரம். மற்ற தீர்வுகள்லாம் தற்காலிகம். இன்னைக்கு அது செய்தோம்னா அதை தவிர்க்கிறதுக்கு வேற ஒரு அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சிருவோம். ஸோ பட் எல்லாத்துக்கும் மூலம் என்ன? ஆன்மீகம். ஸோ அந்த ஆன்மீக ரீதியான தீர்வுகள் என்ன பார்க்கணும். ஸோ ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தியில ரொம்ப மகிழ்ச்சியான வழிமுறை இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது. நம்மளுக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு டெக்னாலஜி மேல, மொபைல் மேல விருப்பம் இருக்கு, இல்ல சயின்ஸ் மேல விருப்பம் இருக்கு, இல்ல பாடுறது, ஆடுறது, சமைக்கிறது, இல்ல லெக்சர் கொடுக்கறது, இல்ல கட்டுமான பணியில எனக்கு இல்ல சமைக்கிறதுக்கு ஆர்வம், இல்ல வாட்டவர், எதுல ஆர்வம் இருந்தாலும் கிருஷ்ண பக்தியில அதை செலுத்தும் பொழுது அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்கள் வழிமுறைகளை வழிகாட்டுதல் மூலமாக நம்ம அதை கவனமா செலுத்தும் பொழுது கிருஷ்ண பக்தியில கவனம், கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்றேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம செலுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயமும் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ சாட்டிங் பண்ணலாம், பக்தர்களோட பண்ணலாம், எவ்வளவு தேவை எங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சாண்டிங்கோட பண்ணணும். சாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பிரைமரி டியூட்டி, செகண்டரி டியூட்டி. ஸோ முதல்ல நம்மளுக்கு என்ன அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கணும். அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா அஃப்கோர்ஸ் அதுவும் கிருஷ்ணா உணர்வுக்கு ரிலேட்டடா இருக்கணும். ஸோ சில சமயம் கிருஷ்ண பக்திக்கு தொடர்புள்ள விஷயங்கள்னா சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட அந்த லெக்சர் இந்த லெக்சர் என்னமோ அந்த கீர்த்தனை என்னமோ வீடியோஸ் பார்ப்பாங்க. ஆனா அவங்க பிரபுபாதர் புக்ஸ் படிக்க மாட்டாங்க, சரியா ஜபம் பண்ண மாட்டாங்க. ஸோ முதல்ல என்ன பிரைம் டியூட்டிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு செகண்டரி ஐட்டம்ஸ். ஸோ நம்ம கடமைகளுக்கு என்ன தேவையோ, இப்போ நான் டீச்சரா இருக்கேன், நான் படிக்கணும் சில விஷயங்கள் அப்படின்னா இன்டர்நெட்டை பயன்படுத்தணும்னா அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நேரத்தை ஒதுக்கணும். பட் ஆன்மீகத்துக்கு நம்ம 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னா அதுலயுமே நம்ம ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். முதல் ப்ரையாரிட்டி ஜபம் பண்றது, அதுக்கு அடுத்த ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது, கேட்கறது, சேவை பண்றது. அதுக்கு போக நேரம் இருந்தா மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ எல்லா விதமான அடிக்ஷன்ஸ் எதுவா இருந்தாலும் ஏன் முதல்ல ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமையாகிறோம் அப்படின்னா அது ஒரு சந்தோஷத்தை தேடி, நமக்கு சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சந்தோஷத்தை தேடி ஒரு பொருள் மேல நம்ம பற்றுதலை வளர்த்துக்கிறோம், அதை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி சந்தோஷத்தை வளர்த்துக்கிறோம். ஸோ இந்த WWW அப்படின்னு சொன்னது வேர்ல்டு வைட் வெப். ஸோ அந்த 3 டபிள்யூக்கு வேற ஒரு வார்த்தை கூட இருக்கு. வைன், வெல்த், விமன். வைன் அப்படின்னா குடி, வெல்த் அப்படின்னா பணம், விமன்னா பெண். ஸோ யார் ஒருத்தர் இந்த மனுஷ வாழ்க்கையில ஆத்ம ரீதியான சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கலையோ, ஒரு மனுஷனா உயர்ந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாதவன் மிருகத்தனமான தாழ்ந்த சந்தோஷத்தை தேடுவான். ஸோ தேர்ஃபோர் மனுஷ வாழ்க்கையில நம்ம இந்த பயிற்சி எடுத்துக்கணும். லைஃப்ல we have to take this training. ஸோ யார் ஒருத்தர் இந்த ட்ரைனிங் எடுத்துக்காம இருக்காங்களோ அவங்கதான் இந்த அடிக்ஷன்ஸ் மூலமாக ஒரு சந்தோஷத்தை தேடுறாங்க. தற்காலிகமான சந்தோஷம். இப்ப குடியில, சிகரெட்ல என்ன சந்தோஷம்? உடலுக்கு எடுத்துக்கிறோம், ஆனா தற்காலிகமான ஒரு சந்தோஷம், ஒரு அறியாமையில ஒரு சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எல்லா விதமான அடிமைகள்ல இருந்து, பற்றுகள்ல இருந்து, அடிக்ஷன்ஸ்ல இருந்து வெளில வரணும் அப்படின்னா ஒரே வழி கிருஷ்ண பக்தி தீவிரமாக பயிற்சி பண்ணி ஆத்ம ரீதியான சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். தியரட்டிக்கல், பிராக்டிக்கல். ஆத்ம சந்தோஷம், சச்சித் ஆனந்தம். ஆத்மா நம்ம சச்சித் ஆனந்தம், ஆனந்தம் உடைய ஒரு ஜீவன் நம்ம. ஸோ அந்த ஆனந்தத்தை தேடிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எதை செய்தாலும் ஆனந்தத்தை தேடிதான் செஞ்சுட்டு இருக்கோம். பட் அதை சரியான வழியில தேட தெரியாதவங்க தவறான வழியில தேடிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? அந்த வெப் ஸ்பைடர் சொன்னா அதுல இருந்து வெளில வரணும். எதெல்லாம் கெட்டது, எதெல்லாம் நல்லது. ஸோ ஒரு அற்புதமா இப்ப பாத்தீங்க அப்படின்னா தேனீக்கள் இருக்கும். தேனீக்கள் பாத்தீங்க வச்சுக்கோங்க, நல்ல இடங்கள், தூய்மையான இடங்கள், சுத்தமான இடங்கள், தேன், தண்ணீர், அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல போயிட்டு உட்காரும், சாப்பிடும், குடிக்கும். ஆனா அந்த ஈக்கள் பாருங்க, ஈக்கள் பாத்தீங்க அப்படின்னா நல்ல இடம் இருந்தா கூட அது எங்க தேடி போகும்? குப்பை தொட்டி, சாக்கடை, எங்க மலம், மூத்திரம் இருக்கோ அங்கதான் போய் உட்காரும். ஸோ நம்ம யார் மாதிரி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். நல்ல விஷயங்கள் இருக்கு, கெட்ட விஷயங்கள் இருக்கு. எவ்வளவோ ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு, தேவையில்லாத பௌதிகமான விஷயங்களும் இருக்கு, தேவை இருக்கிற பௌதிக விஷயங்களும் இருக்கு. ஸோ நம்ம ஈக்கள் மாதிரி இருக்கணுமா இல்ல தேனீக்கள் மாதிரி இருக்கணுமா, தேனி மாதிரி இருக்கணுமா? பி ஆர் ஃப்ளை. ஸோ பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே.
சோ அத வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும். உயர்ந்த ஒரு சுவையை வளர்த்துக்கணும். உயர்ந்த ஒரு அது எப்படி வளர்த்துக்கிறது? பக்தர்களுடைய சங்கம், பகவத்கீதையை படிக்கிறது, பயிற்சி பண்றது, இது மூலமாக தான் அந்த உயர்ந்த சுவையை வளர்த்துக்க முடியும். சோ இல்ல அப்படின்னா இந்த தாழ்ந்த சுவைக்கு தான் நம்ம வந்து போவோமே தவிர, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இந்த காமெடி சீன்ஸ் பாக்குறேன், வீடியோ கேம்ஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்க அடிக்ட் ஆகாம என்டர்டைன்மெண்ட். பட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு காமெடி ஷோ பாக்குறேன், இல்ல ஒரு சின்ன சீரியல், ஒரே ஒரு சீரியல் தான், ஒரே ஒரு காஃபி தான், ஒரே ஒரு கேம், ஒரே ஒரு வீடியோ, இது பண்றது மூலமாக எனக்கு ஒரு ரிலீஃபா இருக்கு, என்னுடைய லைஃப்ல நான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல 1 ஆரம்பிக்கும், அப்புறம் 2 ஆகும், அப்புறம் 3 ஆகும். இல்ல சிலர் ஆன்மீகவாதிகள் இல்லாதவர்களும் பாத்தீங்க அப்படின்னா பௌதிக ரீதியா சிலர் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒருத்தன் வாங்கலாம், இல்ல நல்லா பெரிய இடத்துல வேலை செய்யறான் அப்படின்னா அவங்களும் பாத்தீங்கன்னா லைஃப்ல ஃபோக்கஸ்டா தான் இருக்கும். அவங்களால இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கவனத்தை செலுத்த மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா வேற ஒரு பௌதிக சுகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க தவிர, அது நல்லது அப்படின்னு நான் சொல்லல. அப்கோர்ஸ் எவ்வளவு கடமைக்கு என்ன தேவையோ அது செய்யணும், அது வேற. இப்போ நான் ஒரே ஒரு காமெடி ஷோ, ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு அதுதான் சொன்னா அது வந்து எனக்கு மன அமைதி கொடுக்குது, நிம்மதி கொடுக்குது அப்படின்னா உண்மையிலேயே நம்மளுடைய பிரச்சனைய மறக்க வைக்கிறதே தவிர நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அது கிடையாது. குடிக்கிறான் அப்படின்னா பிரச்சனையை மறக்கிறதுக்காக குடிக்கிறான், தவிர பிரச்சனை போகல. ஸோ அந்த மாதிரிதான் எல்லா அடிக்ஷனும். இட் இஸ் நாட் சால்விங் அவர் ப்ராப்ளம்ஸ், பட் இட் இஸ் மேக்கிங் அஸ் டு ஃபர்கெட் அவர் ப்ராப்ளம்ஸ். அந்த ஆஸ்ட்ரிச் பாத்தீங்க அப்படின்னா எதிரி வரும்பொழுது தன்னுடைய தலையை வந்து மண்ணுக்குள்ள புதைச்சுக்கணும், இனிமே எதிரி போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு. ஸோ ராபிட்டுக்கும் அந்த உதாரணத்தை சொல்லுவாங்க முயலுக்கும். ஸோ இப்போ எதிரி வந்து அதை சாப்பிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மோட்டிவேஷன்ஸ் ஏன்னோ சின்ன சின்ன கிருஷ்ண பக்திக்கு தொடர்பு இல்லாத மோட்டிவேஷனல் டாக்ஸ், இல்ல ஜோக்ஸ், சினிமா, சீரியல்ஸ், ஐபிஎல் இதெல்லாம் எனக்கு ரிலீஃப் கொடுக்குது அப்படின்னா உண்மையிலேயே நம்மளுடைய உண்மையான பிரச்சனையை மறக்க வச்சு தற்காலிகமான சுகத்தை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் அழிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது முற்றிலும் மகிழ்ச்சிகரமான ஒரு வழிமுறை. பல வகுப்புகளா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 4-5 அத்தியாயத்துக்கு முன்னால, கிளாஸுக்கு முன்னால ஒரு வகுப்பே நம்ம பேசியிருந்தோம். நடனம் வழியும் இலக்கும் சொல்லி, டான்ஸ் இஸ் த ப்ராசஸ் இஸ் த மீன்ஸ். இன்னைக்கு உலகம் முழுக்க இத்தனை பக்தர்கள் இந்த கிருஷ்ண பக்திய, ஃபாரினர்ஸ், அமெரிக்கன்ஸ், யூரோப்பியன்ஸ், so many youngsters, so taking this amazing process, இதை வந்து ஏதோ கஷ்டப்படுத்தி வருத்திக்கிட்டு யாரும் பயிற்சி பண்ணல, ரொம்ப மகிழ்ச்சிகரமா பண்ணிட்டு இருக்கோம், உயர்ந்த ஆத்ம சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். உலக மக்கள் அனைவரும் இதை ரொம்ப எளிமையா பயிற்சி பண்றதுக்காக இந்த வழிமுறை கொடுத்திருக்கிறப்போ ஏன் நீங்க பயிற்சி பண்ண முடியாது? சோ இதை பயிற்சி செய்யறது மூலமாக நம்ம கடமைகள் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதையும் சரிவர செய்யலாம். அதோட இல்லாம உயர்ந்த சந்தோஷம், உயர்ந்த லட்சியத்தை நம்மளால அடைய முடியும். இன்னைக்கு பார்க்கிறோம் வாழ்க்கை எந்த அளவுக்கு தற்காலிகமானது, எந்த அளவுக்கு நம்ம வந்து விஷயங்களை புரிஞ்சுக்காம உலகத்தை அழிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நடைமுறையா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தேர்ஃபோர் கிருஷ்ண பக்தியை தீவிரமா எடுத்துக்கோங்க. லாக்டவுன் இருக்கு, டைமை யூஸ் பண்ணுங்க. இயற்கை பாத்தீங்க அப்படின்னா போன லாக்டவுன்ல நியூஸ் எல்லாம் வந்தது. கங்கை பாத்தீங்க அப்படின்னா மோடி வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணாரு, பல லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணி அடையாத தூய்மை 1 மாசம் லாக்டவுன், 2 மாசம் லாக்டவுன்லயே கங்கை தூய்மை ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் பார்த்தோம். 300 கிலோமீட்டர்ல இதுக்கு முன்னாலாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு கிராமத்துல இருந்து ஹிமாலய மலை தெரியுமா, அப்புறம் இந்த பொல்யூஷன் எல்லாம் ஆன உடனே அந்த ஹிமாலய மலை வந்து வெயில் காலத்து தெரியாம போயிடுச்சான். இந்த லாக்டவுன் அப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சான். ஸோ இயற்கை பாத்தீங்க அப்படின்னா தன்னை எப்படி சீர்படுத்திக்கிச்சு. என்ன சொல்லுது, டேய் நீ எதையும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம், நீ சும்மாவே இரு, நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்மள வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு தன்னை வந்து சீர்படுத்திக்கிச்சு. இன்னும் பத்தல, அந்த அளவு அழிச்சிருக்கோம். ஸோ ஏன் பேராசை, பொறாமை, 1 கார் பத்தாது, 2 கார், 5 கார், 10 கார், 10 போன், இன்னும் இயற்கையை அழிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் நம்ம அனுபவிக்கணும், அந்த பேராசை தானே. ஸோ அது எப்படி மிருகத்தனம் கிடையாது அது. ஸோ தேர்ஃபோர் ஏன் இயற்கையை மட்டும் தூய்மை அடையணும்? இந்த லாக்டவுன்ல நம்மளுடைய இயற்கை வந்து கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி நித்தியமா, அதுதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். நம்மளுடைய இயல்பான நிலை என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு நித்தியம் தொண்டு செய்வது. அந்த நிலையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ இந்த கெட்ட குணங்கள்னால. ஸோ இந்த கெட்ட குணங்கள்ல இருந்தும் நம்ம விடுபடுவதற்கு இந்த டைமை யூஸ் பண்ணுங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, கெட்ட விஷயங்களை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பி ஃபோக்கஸ்ட். ஸோ இன்னைக்கு டயட் சார்ட் எல்லாம் இருக்கு. ஒருத்தர் வந்து குண்டா இருக்காங்க, ஒல்லியாகணும்னா
200 கிராம் இதை சாப்பிட்டேன், இவ்வளவு கலோரி, இந்த கலோரியை போக்குறதுக்கு நான் இவ்வளவு வாக்கிங் பண்ணேன், 10 இவ்வளவு கலோரி ஜாஸ்தி ஆச்சு, நாளைக்கு கம்மி சார், இந்த மாதிரி டயட் சார்ட்லாம் இருக்கு. ஸோ பக்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா சாதாரண ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு படிக்கிறோம், எவ்வளவு ஜபம் செய்யறோம், எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், எவ்வளவு நேரம் சோசியல் மீடியா செலவு பண்றோம் அப்படின்னு கூட எழுதி வச்சுக்கலாம். ஸோ நம்மளே நம்ம பார்க்கலாம். இல்லை நம்மளுக்கு மேல இருக்கிற பக்தர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக எப்படி படிப்படியா நம்ம ஆன்மீகத்துல முன்னேறுவது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேக் இட் சீரியஸ்லி. ஸோ பக்தர்கள் இந்த லாக்டவுன் டைம் இல்லை கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு பயிற்சிக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அழுவுறோம். பட் இப்போ வலுக்கட்டாயமா நம்மளுக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் போன் பாக்குறது, சினிமா பாக்குறது, ஐபிஎல் பாக்குறது, வெட்டி பேசுறதுல டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாழ்க்கையுடைய பிரபுபாதர் கருணையோடு இந்த புத்தகங்களை வழங்கியிருக்காரு. உயர்ந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டெவலப் டேஸ்ட், இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பஞ்சித கதையா புத்தியா ஹரிசம்பந்தி நமஸ்து முமுக்ஷுபி பரித்யாய வைராகியம் பல்பு கத்தியதே அனாசக்திய விஷயான் யதாரம் நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராகியம் உச்சதே. ஸோ பக்தர்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்நெட்டா இருக்கட்டும் சரி, போனா இருக்கட்டும் சரி, இந்த எல்லா விஷயங்கள் பாத்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய சேவைக்கு தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சமயம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்களே அந்த வலையில மாட்டிக்கிட்டு தங்களுடைய பக்தியை வளர விடாம கஷ்டப்படுத்தி வருத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலயுமே ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண பக்தி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர. ஸோ ரூப கோஸ்வாமி சொல்றார் இதுல எல்லா விஷயத்தையும் கிருஷ்ண பக்தியில பயன்படுத்தணும்னு சொல்றாரு. பட் பயன்படுத்துவதற்கு முன்னால நம்ம அந்த விஷயங்கள் மேல இருந்து பற்று இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இன்னைக்கு கார் பயன்படுத்துறோம் கிருஷ்ண பக்திக்காக, இல்ல செல்போன் எனக்கு கொடுத்துருக்காங்க பிரச்சாரம் பண்றதுக்காக. பட் முதல்ல நான் எவ்வளவு பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், பற்று இல்லாம இருக்கேன்னா இந்த சேவை தடை இல்லாம போகுதா, என்னுடைய சாதன வழிமுறை, என்னுடைய பயிற்சி ஆன்மீக வழிமுறை தடை இல்லாம போயிட்டு இருக்கா. தடை இருந்ததுன்னா இப்ப நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தகுதி இருக்கு. ஸோ அதனால சில பிரபுபாதர் புக்ஸை படிங்க. டேக் இட். எவ்வளவு நேரம் இருக்கோ அதை 6 மணி நேரம் இருக்கா, 8 மணி நேரம் இருக்கா, 2 மணி நேரம் பிரபுபாதர் புக்ஸ். பகவத்கீதையை முடிச்சிட்டீங்கன்னா பாகவதம் படிங்க, பாகவதம் முடிச்சிட்டீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரதம் படிங்க, அவருடைய உபன்யாசங்கள் கேளுங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், இஸ்கான் சேலம்ல நம்ம இந்த ரேடியோ சேல் பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணதாஸ் பிரபு சில பிரபுபாருடைய உபன்யாசங்கள், ஆங்கில உபன்யாசங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து தமிழ் பக்தர்களுடைய நலனுக்காக கொடுத்துட்டு இருக்காரு. மெமரி கார்டுலாம் உங்களுக்கு பகவத்கீதை லெக்சர்ஸ், பாகவதம் லெக்சர்ஸ், பக்தி ரசாயனத்தை எல்லா லெக்சர்ஸும் தமிழ்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கேட்டலாக்லாம் இருக்கு. இதை ஹேண்டி ஈஸியா கேரி பண்ணலாம். இதுல மற்ற அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்காது, மைண்டு மாறினாலும் எதையும் மாற்ற முடியாது. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். எத்தனையோ பேர் இதை கேட்டு பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. உட்கார்ந்து கேளுங்க எப்பெல்லாம் நேரம் இருக்கும். நேரம் இல்லாத சமயத்துலையுமே சில உபன்யாசங்களை நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதும் கேட்கலாம். ஸோ எப்பவுமே பிரபுபாத்ஸ் புக்ஸ் அண்ட் லெக்சர்ஸ் அது ஃபவுண்டேஷன், நம்ம ரித்விக் எதுவும் கிடையாது. பட் முதல்ல இன்னைக்கு இன்டர்நெட்ல நான் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதே நாமம் இதே ட்ரெஸ் போட்டு இருக்காங்க. சில சமயம் கரெக்டா இருக்கு, சில சமயம் அவங்களே பாத்தீங்கன்னா மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அடிப்படையில நம்ம பக்தியை சீரியஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் பிரபுபாத் லெக்சர்ஸ், பிரபுபாத் புக்ஸ். அதுக்கு அடுத்து இது முடிச்ச பிறகு நம்மளுடைய குருவுடைய வழிகாட்டுதல் மூலமாக குருவுடைய புஸ்தகங்கள், மற்ற பக்தர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்களுடைய புஸ்தகங்கள் படிக்கலாம், செய்யலாம். ஸோ அதனால நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஸோ நேரம் பொன்னானது. டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். ஒரு க்ஷணம் வீணடிச்சாலும் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு காசு கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், எத்தனையோ வேவ்ஸ். கடல் சம்சார சாகரம், சம்சார கடல் சொன்னப்போ அலைகள் அப்படின்னு சொன்னோம், யாரும் நம்பல. இப்போ வந்துகிட்டு இருக்கு அலைகள், எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம், ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ நம்ம படுற கஷ்டங்கள் வெளிவரணும் அப்படின்னா நம்ம தேவையில்லாத இந்த சிற்றின்பங்களை வாழ்க்கையை வீணடிக்காம இந்த உயர்ந்த விஷயங்கள்ல சில பிரபுபாதர் தெளிவா நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. we shall waste our time in the morning 2 hours, but they will waste by discussing on politics and reading newspapers. What has happened? What is this news in the newspaper? The same thing. Somebody has murdered something, there is some car accident, one body has done this. So the same thing repeatedly we are hearing. There is no other news, but we want to hear ஒரே விஷயம் திரும்ப நியூஸ்பேப்பர் சொல்லிட்டு இருக்காங்க. அதையே கேட்கணும் அப்படின்னு சொல்லி மின்னிட்டு இருக்காங்க, வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னொரு இடத்துல அவன் சொல்றார், take for this newspaper, especially in your country, volumes of papers in the news, just after glancing over it is thrown away.
So instead of reading so many news from the newspaper, if you utilize the newspaper means the repeated things. Every morning you see same thing. Somebody has stolen, somebody was killed, some political leader has bluffed you, and so many things, the same thing, repetition of the same thing. This is also repetition. Hare Krishna. Adume repetition. But by this repetition, you enlighten your spiritual life. And by that repetition, you simply waste your time. So after reading your newspaper, you throw it away. It has no value. After 1 hour of its publication, it has no value. But this Bhagavad Gita, it has spoken 5,000 years ago. Still, they are being read with respect and honor. So this kind of literature should we read, not a literature which is printed and you read it and glance over and throw it away. It is a question of taste. Just see birds, 2 kinds of birds, crows and the swans. Might be an equal. சொன்னோம் அந்த உதாரணம் ப்ரோபா சொல்றார். காக்கா இருக்கு, அவ அன்னப்பறவை இருக்கு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட். So therefore we are trying to create taste for Krishna consciousness. Then these crows, இந்த காக்கா மாதிரி இருக்கவங்க நியூஸ் பேப்பர் படிச்சு இந்த பௌதிக விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவாங்க. But we don't read newspaper. We don't touch it unless there is some news of ours. We don't touch it. What is the use? Wasting time. They read so big bundle of newspaper, but we don't touch them. தொடக்கூட மாட்டோம் நியூஸ் பேப்பர் தேவையில்லாம. இப்போ சேவை ஏதாவது இருந்தா கொஞ்சம் அவ்வளவுதான். Oh, we have got literature here. Why we should waste our time? ரொம்ப அற்புதமான புஸ்தகங்கள் பிரபுபாத் கொடுத்திருக்கார். தினசரி இரவுல தூங்காம கூட 2 மணி நேரம் தான் தூங்குவார். பகவத்கீதை அவ்வளவு அற்புதமான லீலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 10வது கண்டம் அப்கோர்ஸ் கோபியர்களுடைய அற்புதமான லீலைகள். நீங்க அடுத்த வாரம் ஃப்ரைடே கிளாஸ் வரதுக்கு முன்னால இஃப் யூ கேன் ரீட் சாப்டர் 29 29வது அத்தியாயம் 10வது கண்டத்துல 29வது அத்தியாயத்துல 9ல இருந்து 15 ஸ்லோகம் வரைக்கும், அப்புறம் 10வது காண்டம் இந்த வாரம் அத்தியாயம் 31வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம், இதெல்லாம் படிச்சீங்க வச்சுக்கோங்க. அவ்வளவு அற்புதமாக எல்லா விஷயங்களும் விளக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு ஒரு ஆர்வத்தை உங்களுக்கு தூண்டும். அவ்வளவு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு உணர்வுகளை தூய்மைப்படுத்தலாம். எதுக்காக நம்ம நேரத்தை வீண்படுத்தணும்? சோ அதனால பக்தர்கள் ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்காங்க. நேற்று ஒரு பக்தர் கிட்ட பேசிட்டு, என்ன ப்ரோ ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்காரு. ஸோ லாக்டவுன் ப்ரோ என்ன ப்ரோ கஷ்டமா அப்படின்னு கேட்டா, இல்ல ப்ரோ சந்தோஷம், ஒரு 2 வாரமாச்சு நிம்மதியா ஆன்மீக விஷயங்களை பயிற்சி செய்யலாம். ஸோ நிறைய சமயம் பக்தர்கள் விருப்பம் இல்லாமலே நேரத்தை நம்ம ஒதுக்க வேண்டியதா இருக்கு பௌதிக விஷயங்கள். பட் இப்போ அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சீரியஸா நான் சொன்ன மாதிரி தயவு செய்து இந்த சாதனா ஷீட் போடுங்க. அந்த மெமரி கார்டு வேணும் அப்படின்னா இஸ்கான் சேலம் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். சில ப்ரோபர் லெக்சர்ஸ், சில ப்ரோபர் புக்ஸ் படிங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதன் மூலமாக வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷத்தை எல்லாரும் அடைய முடியும். எல்லா பிரச்சனைகளும், எல்லா அடிமை, எல்லா அடிக்ஷன்ஸ்ல இருந்து வெளில உண்மையான சந்தோஷம், ஒரு மனுஷனா ஒருத்தன் எப்படி சந்தோஷத்தை அடைய முடியுமோ அந்த மாதிரி சந்தோஷத்தை எல்லாரும் அடையலாம். அதுக்காக தான் நாங்க எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கோம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் இருந்தா நீங்க உங்களுடைய கையை உயர்த்தி கேட்கலாம். சாரி, 10 minutes எக்ஸ்ட்ரா எடுத்து. ஸோ எனி கொஸ்டின்ஸ் நீங்க ஹேண்டை ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அன்மியூட் பட்டன் ப்ரெஸ் பண்றேன். உங்களுடைய கொஸ்டினை தெரிவிக்கலாம். வேணுகோபால் சார் அன்மியூட் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க கேள்வி வேணா கேட்கலாம். ஓகே, அன்கித் சாட்ல ஒரு கொஸ்டின் போட்டிருக்கார். வாட் வாஸ் யுவர் கொஸ்டின்? நிறைய கொஸ்டின்ஸ் சாட்ல கூட. You said addiction of God is good, but when it is enforced by the parents and his childhood by joining as a devotee of God, and it's also not wrong, but he has left his whole life education as a child and left his childhood experience. Do you think that's right? கொஸ்டின் தெரிவிச்சிருக்க கடவுள்ல பக்தி நேரத்தை நல்ல I don't know. நீங்க maybe you can raise your hand and ask question. It's not very clear. So சிலருக்கு பக்தி திணிக்கப்படுது சின்ன வயசுல இருந்து. ஸோ அவங்க இந்த மற்ற குழந்தைங்க அனுபவிக்கிற விஷயங்களை வலுக்கட்டாயமா அனுபவிக்கப்படாம போயிருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறார். சி, இன்னைக்கு சுதந்திரமா வளர்ந்த குழந்தைங்க பாருங்க,
அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களால எவ்வளவு நேர்மையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. அதே நல் வழியில வளர்க்கப்பட்ட குழந்தைகளுடைய எதிர்காலம் பாருங்க. லைவ் எக்ஸாம்பிள். அதுல இருந்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் யார் எப்படி சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. Arumugan 2, lots of technology has been developed, but that too has to be approved given by Lord. So கடவுளால தான் இந்த தொழில்நுட்பமும் அனுமதிக்கப்பட்டது. ஸோ ஏன் அப்போ தவறா அப்படின்னு கேட்குற, தவறு அப்படிங்கிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் இருக்கு. ஸோ கடவுள் அனுமதி இல்லாம அது நம்மளை அழிக்க முடியுமா, இல்லை இந்த உலகத்துல வர முடியுமா? கடவுளுடைய, அதனால நம்ம போயிட்டு கடவுளுடைய படைப்பு நான் வந்து அது கொரோனா வைரஸ் போய் மொத்தம் கொடுக்குறேன் அப்படின்னா கரெக்டா? நோ. கடவுளுடைய படைப்பு மாயையும் கடவுளுடைய நிழல் தான். ஸோ அதனால நான் மாயை அப்படிங்கிறது ஏதோ கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. ஜெயில் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய ஆத்தரைசேஷன் கீழே தான் இருக்கு. பட் அதனால ஜெயில போய் இருக்கிறது கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. ஸோ therefore we have to understand, கடவுள் அதை சாங்ஷன் பண்றாருன்னா அதுதான் சுதந்திரம் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து அதை தவறா பயன்படுத்திக்கிட்டோம்னா அவர் பொறுப்பு கிடையாது. ஸோ நம்மளுடைய சுதந்திரத்தை தவறா பயன்படுத்தி தவறான பொருட்களை உருவாக்குறோம், தவறான விஷயங்களை செய்யறோம் அப்படின்னா அதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது. ஓகே. ஓகே சரி. ஓகே, சாக்கி மட்டும் கேள்வி கேட்கலாமா? அன்மியூட் பிரஸ் பண்ணிக்கோங்க. சாக்கி மட்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா தன்னர்ப்பணம் பிரபு. கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு பிரபு, ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா பிரபு, எனக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கணும் பிரபு. ஹரே கிருஷ்ணா, இப்ப நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து மொபைல் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வேற என்னதான் பிரபு, ஒரு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு செய்யணும் அப்படின்னா கூட அந்த மாதிரி சில நேரங்கள்ல வந்து சின்ன பசங்களை வந்து நம்ம விளையாட்டு காமிச்சுதான் நம்ம ஊட்ட வேண்டிய ஒரு அட்டாச்மெண்ட் வந்து நம்ம வந்து இப்ப ஆளாக்கப்பட்டுட்டோம். நம்ம வந்து இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து மாயின்னு வந்து அப்படி இருக்கிற பட்சத்துல வேற என்ன பிரபு நம்ம சொல்லி இது பண்ணலாம் பிரபு? ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. ஸோ செல்போனுக்கு முன்னால குழந்தைங்கலாம் சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிடத்தான் செஞ்சாங்க பிரபு. ஸோ அதனால அந்த காலத்துல எப்படி எல்லாம் வளர்ந்தாங்களோ அந்த மாதிரி வளர்த்துக்கணும். நம்ம தான் அது பக்தர்களா இருந்து வேத கலாச்சாரம் வழியில என்னென்ன இருந்தோ அதை பயிற்சி பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, இங்க நம்ம குழந்தைகளை நம்ம கிரகஸ்த பக்தர்களா இருக்காங்க, எப்படி தன்னுடைய குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பட் ஈஸியா வேணும் அப்படின்னா கஷ்டம்தான். ஸோ கிருஷ்ண பக்தி சார்ந்த ரிலேஷன், கிருஷ்ண பக்தர்களோட இருக்கும்பொழுது, கிரகஸ்தர்களா இருந்தாலும் ஒன்னா வாழும்பொழுது, ஒரு ஃபார்ம் கம்யூனிட்டி இல்லைன்னா ஒரு இங்க பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்கள் ஒரு கம்யூனிட்டி, ஒரு காலனியில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது யார்கிட்டயும் கெட்ட பழக்கங்கள் இருக்கா? ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுது, மற்றவங்க கிட்ட பார்த்து கத்துக்குது. ஸோ இங்க குருகுலம் இருக்கு, அதனாலதான் இங்க வந்து படிக்கலாம், குருகுலத்துல எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது எந்த கெட்ட விஷயங்கள் இருந்தும் இல்ல ஈடுபட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதான் கருத்து. சேத்துராமன் சார். சேத்துராமன் சார் கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா சார். வணக்கம் சார். இப்போ ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மொபைல் ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாம எலிமினேட் பண்ண வச்சோம்னா, சப்போஸ் வி கீப் இட் அவே அண்ட் யூஸ் இட் ஆர்டினரி பட்டன் டைப் ஃபோன் விச் வில் நாட் ஹாவ் எனி சார்ட் ஆஃப் டர்ட்டி திங்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வராது. அப்போ அதாவது விஷுவல் மீடியா வந்து இந்த ஆர்டினரி ஃபோனில் வரதுக்கு சான்ஸ் இல்லை. பட் கம்யூனிகேஷன் இஸ் எசென்ஷியல் பிகாஸ் லேண்ட்லைனில் யாருக்கிட்டையும் கிடையாது. இப்போ ஆல்மோஸ்ட் 90% லேண்ட்லைன் இஸ் கான். ஸோ அந்த மாதிரி இருந்து பெட்டர் இல்லையான்னு. ஸோ எது பேசிக் நெசசிட்டியோ அடிப்படை விஷயங்களோட we should live happily. ஈவன் பேசிக் ஃபோன், பட்டன் ஃபோன் சொல்றீங்களே, அது கூட பாத்தீங்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு மேல வந்தது, எத்தனை வருஷத்துக்கு மேல வந்தது, அதுக்கு மேல மக்கள் வாழலையா, அதுக்கு மேல மக்கள் வந்து
சந்தோஷமா இல்லையா? ஸோ நம்ம தான் வந்து இந்த விஷயங்களை வந்து தேவையாக்கிட்டோம். we ourselves complicated the system. நம்மளே எல்லா விஷயத்த அத்தியாவசியமாக்கிட்டு நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் இல்லாம அந்த காலத்துல வாழ்ந்தாங்க எல்லாருமே. அப்கோர்ஸ் நம்ம மட்டும் இல்லாம இருக்கணும்னா கஷ்டம் தான். பட் ஹோல் வேர்ல்டு எல்லாருமே இதெல்லாம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா, அப்கோர்ஸ் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறத தனி சப்ஜெக்ட். இதை நம்ம வந்து ஒரு கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னால. ஸோ அடிப்படை என்ன? ரோட்டி கப்படா மக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, உடுத்திக்கிறதுக்கு உடை, தங்கறதுக்கு வீடு. இது 3 தான் இருந்தா போதும். ஆத்மாவும் உடலும் ஒன்னா இருக்கிறதுக்கு இந்த 3 அடிப்படை விஷயங்கள். இதை வந்து இதுக்கு வேலை செய்து எளிமையா இயற்கை அழிக்காம, இன்னைக்கு எத்தனையோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு எவ்வளவு பொல்யூஷன் பாருங்க. ஒரு போன், பிளாஸ்டிக் எல்லாமே பொல்யூஷன். எல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். பொல்யூஷன், மரத்தை வெட்டுறோம், அதை வெட்டுறோம், இதை செய்யறோம், ரோடு போடுறோம். எல்லாமே வந்து எவ்வளோ இயற்கைக்கு எதிராக போறோமோ வெளி தோற்றத்துல பார்க்கும் பொழுது முன்னேற மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கைக்கு அடிப்படையா தேவை இருக்கிற இந்த 3 விஷயங்கள் நமக்கு இல்லாம போயிடுச்சு பாருங்க. சாப்பிடுற சாப்பாடு விஷயம், குடிக்கிற தண்ணி விஷயம், சுவாசிக்கிற காத்து விஷயம். இது முன்னேற்றமா அப்படின்னு கேள்வி கேட்கணும் நம்மளே. ஸோ இன்னைக்கு நியூக்ளியர் பவர், டிஜிட்டல் பவர் அப்படிங்கிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி நம்மளை எப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் சோ மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் இஸ் மோர். ஸோ அதனால இயற்கைக்கும் கடவுளுக்கும் எதிர்த்து நம்ம சில விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில உண்மையான சந்தோஷத்தையும் அடைய, பௌதிகமாகவும் அடைய முடியாது. ஆன்மீகத்தை வந்து மறந்துடலாம். மெட்டீரியலி வி கேனாட் பி ஹாப்பி. ஃபர்கெட் அபவுட் ஸ்பிரிச்சுவல். ஆன்மீகத்தை விட்டுருவோம். நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இங்க சந்தோஷமா வாழணும்ட்டு, அதுவே நம்மளால வாழ முடியலையே. அடுத்த ஜென்மம், வைகுண்டம், கோலோகம், சொர்க்கத்துல போய் வாழறது, இதை பத்தி எங்க யோசிக்கிறது? சோ ஏதோ நம்ம எப்படி இந்த உலகத்துல எல்லாத்தையும் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம்னா நம்ம மட்டும்தான் வாழ போறோம், 50 வருஷம் கழிச்சு இந்த உலகத்தை இழுத்து மூட போறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுல எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கோம். ஆயிரம் வருஷங்களா, பல கோடி வருஷங்களா இந்த உலகத்தை வந்து மக்கள் வாழ்ந்து நம்மளும் பயன்படுத்துவதற்கு அவங்க அதை அந்த அளவுக்கு பாதுகாத்து எல்லாத்தையும் வளர்த்தாங்களே தவிர, எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்களே தவிர எல்லாத்தையும் அழிக்கல. பட் நம்ம தான் வந்து ரொம்ப முன்னேறினவங்க இல்லையா? அதனால நம்ம எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கோம். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் இது ஓகே. இப்போதைக்கு ப்ராக்டிக்கலா நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. பட் ஓவரால் பிலாசபி நான் சொன்னேன். ப்ராக்டிக்கல் உங்களால எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ தவிர்த்துட்டு எது தேவையோ அதை பயன்படுத்திக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நிறுத்துறது நல்லது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ வேற ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்? Any questions, any comments? You can raise your hand, chat like this will be on. So please don't நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க, சேன் பண்ணுங்க, சின்சியரா காலையில சீக்கிரமா எழுந்துறீங்க, மங்களாரத்தி அட்டன் பண்ணுங்க. எல்லா பாகவதம் கிளாஸஸ் மங்களாரத்தையும் நம்ம லைவா வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா ப்ரோக்ராம்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. சாதனாவை சீரியஸா எடுத்து உண்மையிலே நோட் பண்ணுங்க. என் டைமை எவ்வளோ வேஸ்ட் பண்றேன், யூஸ் பண்றேன், ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகணும். அதை வந்து நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நம்மளே படிச்சுக்கணும். ஸோ அண்ட் தென் வி ஹாவ் டு இம்ப்ரூவ் இன் அவர் லைஃப். ஸோ மறுபடியும் அங்கித் ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ பட் அந்த கேள்வி இஸ் நாட் ஆக்சுவலி டைரக்ட்லி ரிலேட்டட் to today's subject matter. So please you can contact us later after the class for further explanations. So வேற ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்? ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் 29வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்துல இருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் மொழிபெயர்ப்பு தொல்லரை படிங்க. அப்புறம் 31வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம். இதை மட்டும் படிக்க சொல்லல, இதுவும் படிங்க. இதுக்கு அடுத்து daily minimum 2 hours illa if possible holidays, so more. Jairam Das Prabhu, unmute press play. Question ke Prabhu. Hare Krishna Prabhu, Dandavad Pranam Prabhu. Hare Krishna Prabhu, Pranam Prabhu. Please accept my humble obeisance Prabhu. Yes Prabhu, namaskar. Thank you so much Prabhu. நல்ல ஒரு எங்களுக்கு இந்த மாதிரி பேண்டமிக் டைம்ல நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க, நல்ல கிளாஸ் கொடுத்தீங்க. பக்தர்களையுமே வந்து பக்தியை விட்டு வெளில போறதுக்காக தான் இந்த விஷயங்கள் மாயை உற்பத்தி செஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு கவனமா இருக்கணும். காவி உடையிலிருந்து வெள்ளை, வெள்ளை உடையிலிருந்து அப்புறம் கலர்ஃபுல் கிளாத்ஸ். ஸோ பக்தியை விட்டு இருக்கிறதுக்காக இந்த விஷயங்கள் நிறைய சமயம் பெரிய பெரிய பக்தர்களே தங்களுடைய வழியை விட்டு தவறான வழிக்கு போவதற்கு இது
உடந்தையா இருந்திருக்கு அப்படிங்கறத தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இல்லை, இன்னைக்கும் இல்லை, லாக்டவுன் மட்டும் கிடையாது. ஸோ லாக் அப்பு எதுவா இருந்தாலும் கோபியர்கள் எப்படி கிருஷ்ணர் மேல பற்ற வளர்த்துக்கிட்டாங்களோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பற்றுகளை விட்டு கிருஷ்ணர் மேல வளர்த்துக்கணும், அந்த பற்றை வளர்த்துக்கணும் அப்படிங்கறத இந்த லாக்டவுன் டைம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ் ஜெயராம் பிரபு ப்ளீஸ். சாரி பிரபு, இப்ப நான் ஆக்சுவலா இந்த வாட்ஸ்அப்ல வந்து என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்னுடைய கான்டாக்ட்ஸ்ல வந்து நிறைய நான் டிவோட்டிஸ் இருக்காங்க. மோர் தென் 1000 அந்த மாதிரி டிவோட்டிஸ் இருக்காங்க. பட் என்னுடைய நான் ஸ்டேட்டஸ் போடுறது பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிரபுபாத் கோட்டிங்ஸ். நோ, வெரி குட், வெரி குட். திஸ் இஸ் வாட் வி கேன் டு. யூட்டிலிட்டி இஸ் a principle. அதாவது அந்த மொபைல் போன் நம்மள பயன்படுத்தக்கூடாது, நம்ம மொபைல் போனை பயன்படுத்தணும். ஸோ நம்ம அது என்ன சொல்றதோ கேட்கக்கூடாது, நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்கணும். ஸோ நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கு எவ்வளவு பயன்படுத்தணும் பயன்படுத்திக்கணும். பட் அதே சமயம் முதல்ல நம்ம எல்லா விஷயத்தையும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நம்ம பயிற்சி பண்றதுக்கே நேரம் இல்லை, நான் பிரச்சாரம் பண்றேன், இதை போஸ்ட் பண்றேன், அதை போஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் பிரபுபாத் படிக்கல, பிரபுபாத் லெக்சரை கேட்கல, ஜவாப் சரியா பண்ணல, போனை பார்த்துட்டே சாண்ட் பண்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாண்டிங்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்படிதான் பண்ணுவோம். எப்படி நம்மளுடைய ஜபமாலை இருக்கு, இந்த ஆள்காட்டி வெளில வரும். ஸோ ஜபம் பண்ணிக்கிட்டே மொபைல் நோட்டிபிகேஷன்ஸ் பார்க்கறது, எல்லாத்தையும் பண்றது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. ஸோ பிரபுபாதருக்கு ஒரு வேளை 50 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் வரும் தெரிஞ்சிருந்தாருன்னா சாண்டிங் பேக்கோடைய டிசைனே மாத்திருப்பாரு. இதுக்கு ஒரு தனி துணி ஏதாவது உற்பத்தி செஞ்சு இல்லை வேற எங்கேயாச்சும் இந்த கையை உள்ள போடுறதுக்கு வேற ஸ்டைல்ல வந்து பேக் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி பேட். சாண்டிங்கும் சீரியஸா இல்லை, எதுவுமே சீரியஸா பண்ணது கிடையாது. தயவு செய்து வி ஷுட் டேக் இட் சீரியஸ்லி. எஸ் ஜெயராம் ப்ளீஸ். அதனால அதுல நிறைய பேர் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிட்டு அதை வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து சைடு வந்து என்ன பண்ணுவேன்னா இம்பார்ட்டன்ட் கோட்டிங்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுவேன், ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு அதை வந்து எல்லாமே பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபைனலா வந்து டெய்லி வந்து மகாமந்திரமும் அதுல வந்து ஸ்டேட்டஸ் போடுவேன். அதையும் நிறைய பேர் ரிவைஸ் பண்ணிட்டு நிறைய பேர் கொஞ்சம் சேன் பண்றாங்க. அது பை தி மெர்சி ஆஃப் and Vaishnavas like you and all goes to Srila Prabhupada. அதனால நான் என்ன பண்ணுவேன், ஃபாஸ்டா இந்த ஸ்டேட்டஸ் ஃபாஸ்டா அப்லோட் பண்ணிட்டு ஃபாஸ்டா எடுத்து மொபைல் வச்சிருவோம் ப்ரோ. அதனால ஏன்னா நீங்க சொல்ற விஷயம் தான், ஏன்னா இல்லாட்டி என்ன வந்து அது வந்து தேவையில்லாம அது நம்ம டைமை வந்து ஆக்குபை பண்ணி நம்மளுடைய சாதனை வந்து ரொம்ப அது ஸ்பாயில் பண்ணி மென்டலி என்ன இதான் அது டார்ச்சர்ட். அதனால ஃபாஸ்டா குயிக்கா அது பண்றது ஒண்ணு தப்பு இல்ல. பண்ணிட்டு அதை வந்து எவ்வளவு தேவையோ அதை யூஸ் பண்ணிட்டு we should just close it. அவ்வளவுதான். குட். Thank you bro. Thank you so much for your இந்த உதாரணத்தை கொடுத்திருக்காரு. நிறைய பக்தர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லண்டன்ல வந்து ஒரு தடவை ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பிரபுபாதை கேட்டாங்க, நீங்க டெக்னாலஜி வேண்டாம்னு சொல்றீங்க, நீங்க தான் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் நிறைய யூஸ் பண்றீங்களே, ஃபிளைட்ல தான் லண்டன் வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது பிரபுபாத் சொன்னார், ஒரு போலீஸ்காரன் திருடனை பிடிக்கிறதுக்காக தப்பிக்கிட்டு இருக்கான். திருடன் வந்து வண்டியில வந்து தப்பிச்சு நோ என்ட்ரியில நுழைஞ்சிடுறான். இப்போ போலீஸ்காரன் வண்டியில வந்துட்டு இருக்கான், ஜீப்ல வந்துட்டு, ஐயோ நோ என்ட்ரி ஆச்சு, நான் எப்படி போறது, நானே வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணேன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சோன்னா முட்டாள். திருடனை பிடிக்கிறதுக்காக போகலாம், நார்மலா போகக்கூடாது. ஸோ பட் இந்த சூழ்நிலை உயர்ந்த தர்மத்துக்காக தாழ்ந்த தர்மத்தை விடுவது. உயர்ந்த தர்மம் அங்க என்ன, திருடனை முதல்ல பிடிக்கிறது. ஸோ அதுக்கு தாழ்ந்த தர்மமான நோ என்ட்ரியில போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தர்மத்தை மீறலாம். ஸோ தேர்ஃபோர் ஆல்தோ இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாத பட்சத்திலையும் இப்போ இது இருந்தாதான் நம்ம பிரச்சாரமே பண்ண முடியும். ஸோ பிரச்சாரத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம். பட் இறுதியில எப்படி இதெல்லாம் இல்லாம போயிடும், ஒரு நாள் வரும் பாருங்க, நம்மளால டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியாது, அப்ப எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத நம்ம அன்னைக்கு உணர்வோம். அதுக்கு முன்னால நம்மளுடைய லைஃப் ஸ்டைல நம்ம வாலண்டியரா மாத்திக்கணும்னா நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். யோசிச்சு பார்த்துருப்போமா, விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை வரும் அப்படின்ட்டு வந்திருக்கு இல்லையா? ஏன் இயற்கை அழிச்சுட்டு இருக்கோம், இப்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளும் வரும் தான் செய்யும். 3rd வேவ்ல 4th வேவ்ல 300 வேவ் வரும், 3000 வேவ் வரும். பட் நம்ம திருந்தணும், கெட்ட விஷயங்களை விடணும், பாவம் செய்யறது நிறுத்தணும். மனுஷனா சந்தோஷமா இருக்கிறதுக்கு பயிற்சி செய்யலாமே, ஏன் மிருகத்தனமா தேடணும்? இந்த கிருஷ்ண பக்தி வழிமுறை சந்தோஷமா பண்ணணும். யாரோ ஒருத்தர் சாட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கா, பக்தர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு அனுப்புறாங்க, ஸ்கூல்ல போய் கெட்டு போறாங்க, என்ன ப்ரூவ் பண்றது? எஸ், துரதிருஷ்டவசமான விஷயம். சில பிரபுபாதர் சொல்லியிருக்கார், இன்னைக்கு மாடர்ன் ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவையில்லாத நாத்திகத்தனமான விஷயங்கள் சொல்லி கொடுக்குறது, கோ எஜுகேஷன் பேர்ல
ஆண்கள் பெண்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஃப்ரீ மிக்சிங். பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா விஐடி பாருங்க, வேலூர்ல பெரிய காலேஜ். அந்த காலேஜோட அட்மிஷன் ஃபார்ம்ல இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணுவாங்க இல்லையா அட்மிஷன் ஃபார்ம். அது ஏகப்பட்ட ரூல்ஸ். அதுல ஒரு ரூல் என்ன அப்படின்னா, உங்களுடைய பெண் குழந்தை அபார்ஷன் செய்துகிட்டா, இங்க படிக்கும்போது கருக்கலைப்பு செய்துகிட்டா நாங்க பொறுப்பு கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சைன் போடணும். ஸோ அங்க வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, சிஎம்சி. ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அபார்ஷனுக்காக விஐடில இருந்து யாரும் வரவே கூடாது அப்படின்னு அத்தனை பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ பெஸ்ட் காலேஜ் மீன்ஸ் பெஸ்ட் ஸ்பாயிலிங். ஸோ எனக்கு எஜுகேஷன் பேர்ல வேர் இஸ் த டிபார்ட்மெண்ட் தட் தே டீச் அபவுட் மாரல் கேரக்டர், குணங்கள், நல்ல குணங்களை வளர்த்துக்கிறதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லி கொடுக்குது? மெக்கட்ரானிக்ஸ், மெட்டலர்ஜி, சயின்ஸ், ஜுவாலஜி, பாட்னி எல்லாமே உடலை பத்தி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு சொல்லி தரதே தவிர வேர் இஸ் a department teaching about science of soul, science of reincarnation, how to control mind, how to give up with your doggish life, how to be a gentleman? Where is that department? Where is the university? So this is the real education should have purpose. ஆனா இதுக்கு நேர் முரண்பாடா இன்னைக்கு கெட்ட விஷயங்கள் சொல்லி ஆட்டோமேட்டிக்கா கத்துக்கிறதுனால இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த லாக்டவுன் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒவ்வொன்னா வந்து ஓபன் பண்ணிட்டு இருந்தப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் திறக்காமலே இருந்தாங்க. ஸோ கவர்மெண்டுடைய லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வந்து நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் கீழே வந்து தேவையில்லாத அத்தியாவசியம் இல்லாத ஒரு ஐட்டம் கீழே ஸ்கூல் அவங்களே உணர்ந்துக்கிட்டாங்க. இத்தனை இன்ஜினியர்ஸ், இத்தனை வாட் இஸ் ஹேப்பனிங். ஜொமேட்டோ செல்போன் கடையில இன்ஜினியரிங் படிச்சுட்டு செல்போன் கடையில செல்போன் வித்துட்டு இருக்காங்க, ஸ்விக்கில ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். இந்த லாக்டவுன்லாம் பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து இன்ஜினியரிங் ட்ரெண்டா இருந்தது. இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து எல்லாம் மூடிட்டு இருந்தாங்க, காலேஜ் எல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்துட்டு இருக்காங்க. போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட யாரும் வரல. எங்கதான் போறாங்க பார்த்தா எங்கேயுமே போகலையாம். உங்களுக்கே தெரியல. ஏன்னா சேர்றதே காலேஜ்ல வந்து லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு காசை கட்டி சேர்ந்து கொஞ்சம் பேர் படிக்கலான்ட்டு வராங்க. ஸோ பட் பாயிண்ட் இஸ் மெனி ஆர் கெட்டிங் ஸ்பாயில்டு அப்படிங்கிறத கான்செப்ட். எனிவே இந்த பாயிண்ட் என்னன்னா நிறைய என்ஜாய் பண்ணணுன்றதுதான் ஸ்டூடெண்ட்ஸோடைய கோலு. ஸோ இப்போ காசு கட்டிட்டு அந்த என்ஜாய்மெண்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோடைய கூத்தடிக்கிறது இல்லை அப்படின்ற பட்சத்துல எது காசு கட்டி சேரணும்? ஸோ யாருமே சேரல, ஏகப்பட்ட பேர் சேராமே இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து லேட்டஸ்ட் நியூஸ். ஸோ எனிவே இட்ஸ் பிக் சப்ஜெக்ட். அகைன் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கலாம், இதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் அவங்க கொடுக்க முடியாது. இன் காலேஜ் தே ஸ்டார்ட் தேர் டீச்சிங் தேர் இஸ் நோ காட், ஸ்டூபிட் அண்ட் தேர் ஸ்டார்டிங். எஸ், கல்லூரி நாஸ்திகத்தனமான கொள்கை, உலகம் எப்படி படைக்கப்பட்டது, பிக் பேங் தியரி, விஷ்ணு பிரம்மா படைச்சாங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ டார்வின் தியரி, நம்ம தாத்தா குரங்கு கோத்திரம் ரிஷிகள் அவங்களுடைய பரம்பரையில அங்க வந்துட்டு இருக்கோம். ஆல் தீஸ் திங்ஸ், ஆத்மா பத்தி, கடவுள் பத்தி, நாஸ்திகத்தனமான பெரியார் யூனிவர்சிட்டி, வாட் டு எக்ஸ்பெக்ட்? ஸோ அங்கித் சார், யூ ஹேவ் சம் क्वेश्चन, யூ கேன் அன்மியூட். எஸ், unmute. Hello, please. Hello. 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 Hare Krishna, please. சார் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த சைடு போலாம் அப்படின்னீங்க. சின்ன வயசுல சார் நீங்க சொன்னீங்க அவங்க, நான் கேட்ட கொஸ்டினுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த சின்ன வயசுல அந்த டிவோட்டியா போலாம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்துட்டு சின்ன வயசுல எப்படி சார் அவங்க முடிவு எடுக்க முடியும்? அவங்க மெச்சூரிட்டியா இருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி சார் அவங்க முடிவு எடுக்க முடியும்? இல்ல, முடிவெடுக்க தேவை. பட் ஆனா வளர்ப்பு முறை சரியா இருக்கணும். பெற்றோர்கள் குழந்தைகளுடைய வளர்ப்பு முறையை சரியான வழியில வளர்க்கணும். அதுக்காக எல்லா விதமான விஷயங்களும் அவங்க வந்து உதவி செய்யணும். ஒரு ஆப்ஷனே இல்லாம பெற்றோர்கள் வளர்க்கும் பொழுது அவங்க இஷ்டத்துக்கு வளர்க்க கெட்ட வழியில போறதுக்கு விட்டாங்க அப்படின்னா அப்ப பெற்றோர்கள் தங்களுடைய கடமையை சரியா செய்யல அப்படிங்கிறது அர்த்தம். சோ கிருஷ்ண பக்தி சார்ந்து பெற்றோர்கள் குழந்தைய வளர்க்குறாங்க அப்படின்னா அங்க இருக்கிறதே உயர்ந்த நல்ல விஷயம். ஸோ அதுல வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதை வந்து நம்ம தப்பு சொல்றதுக்கு இடமே இல்லை. நான் ராங்குன்னு நான் சொல்லல, நான் அந்த மாதிரி சொல்ல. நான் என்னன்னா அவனோட சைல்ட்ஹுட் லைஃப் நம்ம நார்மலா இது பண்ற சைல்ட்ஹுட் லைஃப் அவன் வந்து இழக்கிறான் அப்படின்ற இல்ல. கரெக்ட். நார்மல் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மல் அப்படின்னா டிவி பாக்குறது, சினிமாவுக்கு போறது நார்மல். பட் நல்லவனுடைய பார்வையில எது நார்மல்? இன்னைக்கு வந்து நியூ நார்மல் சொல்றாங்க பாத்தீங்களா? நியூ நார்மல் சொல்லிட்டு ஏகப்பட்ட SOPs, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், ஏகப்பட்ட ரூல்ஸ் மாத்துறாங்க. பட் வாட் அபவுட் ஓல்டு நார்மல்? சரி, நியூ நார்மல். நார்மல்னா யாருக்கு நார்மல்? நல்லவனுக்கு எது நார்மல், கெட்டவனுக்கு எது நார்மல்? ரெண்டும் வேற.
கடவுளுக்கு எது நார்மல்? பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் நார்மல்னா என்ன, இல்ல பெரியாரை பொறுத்த வரைக்கும் அல்லது வாட் எவர் நாஸ்திகன் இல்ல அயோக்கியனுக்கு பொறுத்த வரைக்கும் நார்மல்னா என்னன்றது வேற. ஸோ நீங்க நார்மல் அப்படிங்கிறது we should see in the definition of Krishna, in the definition of Shastras, in the definition of good people. சார் அத மட்டும் தெரிஞ்சுக்கலாம், மித்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்காம இழக்கறானே சார், அதான் சொல்றேன். பாகவதத்துல எல்லா விஷயத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு. கெட்ட விஷயங்களை பத்தி எவ்வளவு நம்ம பேசுறோம். 2 கிளாஸ் முன்னாடி பேசணும். இப்ப செல்போனை பத்தி பேசிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பாகவதம்ல எல்லாமே இருக்கு. எல்லா கெட்ட விஷயத்தை பத்தியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா செய்யக்கூடாது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒருத்தர் ஏமாந்து போறாங்க அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதை நம்ம வெளியில தான் போய் கத்துக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே பகவத்கீதை பாகவதம்ல கொடுக்கப்பட்டிருக்கு. சார் நான் சயின்ஸ் நார்மலான விஷயம், எஜுகேஷனல் பார்ட்ல அவன் நார்மலான ஒரு எஜுகேஷன் பார்ட்டா அவன் இழக்கறான் அப்படின்னு சொல்றேன். நார்மலா வாட் எவர் லைஃப்ல என்ன தெரியும், நீங்க எவ்வளவு படிச்சீங்க, எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க லைஃப்ல. So many things we studied, but how much you are using it in our practical life, so enna basic education theory that is being taught in the Gurukul, basic English, basic science, basic maths, whatever is basic, what is required, that is taught. But தேவையில்லாம எவ்வளவோ படிக்கிறோம் which is not used in our even curriculum ஜாப்லயுமே பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயம் எவ்வளவோ விஷயத்த நம்ம பயன்படுத்துறது கிடையாது. எது தேவையோ அதை படிச்சுட்டு போனா பரவாயில்ல. பட் our system is so complex, complicating everything. So therefore this Gurukul system, Srila Prabhupada wanted, Srila Prabhupada and the Gurukul system கொண்டு வந்தார். So இன்னைக்கு பாத்தீங்கன்னா ISKCON saying we have Gurukul, we are having children, day school, days hostels, தங்கி இருந்து படிக்கிறவங்க இருக்காங்க. So you can come and see and understand. So Prabhupada சொல்லுவாரு there are 4 classes of intelligence people. அதாவது ஒரு விஷயம் கெட்டது அப்படிங்கிறது கேட்கறது மூலமாவே, சாஸ்திரத்துல குடி அப்படிங்கிறது கேடு அப்படிங்கிறது கேட்கறது மூலமாவே ஒருத்தர் புரிஞ்சுட்டான் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ். 2வது கிளாஸ் அதை பட்டு புரிஞ்சுக்கிறது. ஓகே குடி தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு, கொஞ்சம் குடிச்சு பார்க்க குடிக்கிறவன் ஒருத்தனை பார்க்கறான், அப்படியும் அவன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இன்னொருத்தன் இல்ல குடிச்சு பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி குடிக்கிறான், குடிச்சு தெரிஞ்சுக்கிறான், அது 3rd கிளாஸ் இன்டெலிஜென்ஸ். 4th கிளாஸ் இன்டெலிஜென்ஸ் குடிச்சுமே தெரிஞ்சாம மறுபடியும் குடிக்கிறது 4th கிளாஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ் வெறும் கேட்கறது பட்டுதான் அவன் தெரிஞ்சணும் அவசியம் இல்லை. கெட்ட விஷயங்களை அவன் பார்த்தாதான் அவனுக்கு கெட்டதா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ட்டா இருந்தான் அப்படின்னா கேட்கறது மூலமாவே அவன் he can understand everything. Okay. Thank you very much for your very intelligent questions. So any other questions you have, you can unmute and ask. வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள்? So please மீண்டும் பணிவான வேண்டுகோள், லாக்டவுன் லீவை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. மத்திய சர்டிபிகேட்டட் அவங்க சர்டிஃபைடா இருப்பாங்களா சார்? இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் படி அவங்க சர்டிஃபைடா இருப்பாங்களா? Yes, we have Veda Pathashala that in future whatever they want, it's equivalent to the regular degrees and other things. If they want, they can utilize it for other things also. But we have an economical plan also. எல்லாரும் குருக்கள் மட்டும் கிடையாது, ஈவன் ஃபியூச்சர் அவங்க லைஃப்க்கு, அவங்க ஃபேமிலி பீப்புள், அவங்க ஃபேமிலிக்கு இல்லை பிரம்மச்சரியா இருக்கணும் சரி, இல்லை அவங்க கல்யாணம் செஞ்சுக்கணும் சரி, எல்லா விஷயத்துக்கும் ஃபெசிலிட்டிஸ் that is called Varnashrama Dharma. So there is all protection, all security. So it's a big system. You're interested, you can learn, you can come and understand this school subject which is life subject. நல்ல ஒரு விளக்கம். It's correct. Okay, thank you. Okay, so anything else? So good, many questions. So you see lockdown, no more time to chant and read and hear. Don't waste your time. Hare Krishna. Thank you very much. Srimad Bhagavatam ki jai, Srila Prabhupada ki jai. Hare Krishna.